மின்னோட்டம்னா என்ன? ஃபர்ஸ்ட் மின்னோட்டம்னா என்ன? எப்படி மின்னோட்டம்னா என்ன? வாட் இஸ் மீன்ட் பை மின்னோட்டம்? வாட் இஸ் மீன்ட் பை எலக்ட்ரிசிட்டி, கரண்ட் எலக்ட்ரிசிட்டி? The very first answer is nothing but மின்னூட்டங்களின் ஓட்டமே மின்னோட்டம் எனப்படும். மின்னூட்டங்களின் ஓட்டமே மின்னோட்டம் எனப்படும். In English, the motion of charges is known as the electron. The motion of charges is known as the current, electric current. Motion of charges is nothing but electric current. Motion of charges, charges na enna? மின்னூட்டங்கள். மின்னூட்டம்னா ஒரு சார்ஜ் ஆன அதுக்கு வந்து மின் சுமை இருக்கணும். சார் நீங்க மின்னூட்டங்களின் ஓட்டமே மின்னோட்டம்னு சொல்றீங்க, அப்போ புரோட்டான்கள் வந்து நேர்மின் சுமை உடையது அப்படின்னு சொல்லி எங்களுக்கு தெரியும். எலக்ட்ரான்கள் அப்படின்றது எதிர்மின் சுமை உடையது அப்படின்னு எங்களுக்கு தெரியும். இப்ப புரோட்டான்கள் வந்து நேர்மின் சுமை உடையதாகவும் எலக்ட்ரான்கள் வந்து எதிர்மின் சுமை உடையதாகவும் இருக்குது அப்படின்னு சொன்னா, இப்போ ஏதாவது இப்ப மின்னூட்டம்னா ரெண்டுமே தான். புரோட்டான்ஸ் அப்படின்றதும் மின்னூட்டம் தான், எலக்ட்ரான்ஸ் அப்படின்றதும் மின்னூட்டம் தான். மின்னூட்டங்களின் ஓட்டமே மின்னோட்டம்னு சொல்றீங்க, அப்போ இப்ப புரோட்டான் ஓடுனாலுமே அது மின்னோட்டமா? எஸ், மின்னோட்டம் தான். புரோட்டான்கள் ஓடுனாலும் அது மின்னோட்டம் தான். எலக்ட்ரான்கள் ஓடுனாலும் அது மின்னோட்டம் தான். ஸோ மின்னூட்டங்களின் ஓட்டமே மின்னோட்டம் எனப்படும். ஆனா பொதுவா இப்ப நீங்க இதுக்கு முன்னாடி ஸ்லைட்ல நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நம்ம அணுவினுடைய அமைப்பு போட்டிருந்தோம். அந்த அணுவினுடைய அமைப்புல புரோட்டான்கள் வந்து உட்கருவுக்கு உள்ள இருக்கிறதுனால அந்த உட்கருவுக்கு உள்ள இருக்கக்கூடிய புரோட்டான்கள் அவ்வளவு சீக்கிரத்துல வெளியில வந்து மூவ் ஆக ஆரம்பிச்சிடாது. எலக்ட்ரான்கள் வந்து மூவ் ஆகத்தான் செய்யும். அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன சொல்றோம், நம்ம புரோட்டான்களினுடைய ஓட்டத்தையும் நம்ம மின்னோட்டம்னு சொல்லலாம். அதாவது மின்னூட்டங்களின் ஓட்டமே மின்னோட்டம்னு சொல்லலாம். ஆனா பொதுவா வந்து பாத்தீங்கன்னு சொன்னா எலக்ட்ரான்களின் ஓட்டமே மின்னோட்டம் எனப்படும். ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஒரே ஆன்சர் தான். மின்னூட்டங்களின் ஓட்டமே மின்னோட்டம் எனப்படும், எலக்ட்ரான்களின் ஓட்டமே மின்னோட்டம் எனப்படும். இன் இங்கிலீஷ், the motion of charges is known as electric current. At the same time, the motion of electrons is known as the electric current. Motion of charges and as well as the motion of electrons is known as the electric current. Motion of charges அப்படின்னு சொல்லலாம், motion of electrons அப்படின்னு சொல்லலாம். என்னது? electric current. What is electric current? What is meant by electric current? Electric current is nothing but motion of charges, motion of electrons. இந்த ரெண்டு ஆப்ஷன்ல எந்த ஆப்ஷன் நீங்க சூஸ் பண்ணாலும் உங்களுக்கு சரியான விடை கொடுக்கப்படும். சரிங்களா? ரைட், ஓகே. இப்போ அடுத்தாப்புல அது மட்டும் கிடையாது, நம்ம வெறுமனே இந்த மாதிரி லிட்டரலா மீன் பண்ணிட்டு மட்டும் போறது கிடையாது. நம்ம முக்கியமா நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம இப்ப NMMS எக்ஸாம்ல நம்ம அட்டென்ட் பண்ண போறோம். நம்ம NMMS எக்ஸாம்ல வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி ப்ராப்ளம் ஓரியன்டா, கான்செப்ட் ஓரியன்டா தான் கொஸ்டின்ஸ் இருக்கும். அதனால அந்த கான்செப்ட் ஓரியன்டா நம்ம பார்க்கும்பொழுது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா just the following formula, I is equal to Q by T. ஐனா என்னன்னு கேட்டீங்கன்னா, இங்க இதான் ஃபார்முலா. ஐ அப்படின்றது இங்க மின்னோட்டம், ஐ அப்படின்றது மின்னோட்டம். நான் ஒரு ஃபார்முலா போட்டிருக்கிறேன் போர்ட்ல, ஐனா என்னன்னு போட்டிருக்கிறேன். அது ஐ இஸ் ஈக்குவல் டு கியூ பை டி அப்படின்னு ஒரு ஃபார்முலா போட்டிருக்கிறேன். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ஸ்டூடெண்ட்ஸ் நோட் பண்ணிக்க வேண்டியது என்னன்னு கேட்டீங்கன்னா, எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இதை நீங்க நோட் பண்ணிக்கணும். ஐ இஸ் ஈக்குவல் டு கியூ பை டி. இங்க ஐ அப்படின்றது மின்னோட்டம், மின்னோட்டத்தினுடைய எஸ்ஐ அலகு ஆம்பியர் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். தெரியலன்னா தெரிஞ்சுக்கோங்க, மின்னோட்டத்தின் எஸ்ஐ அலகு ஆம்பியர். இந்த ஆம்பியர் அப்படின்ற அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு எக்ஸாம்ல கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மின்னோட்டத்தினுடைய எஸ்ஐ அலகு என்ன? ஆம்பியர். நெக்ஸ்ட் கியூனா மின்னூட்டம். ஸ்டூடெண்ட்ஸ் தமிழ்ல படிக்கிறவங்க ரொம்ப கேர்ஃபுல்லா பார்க்கணும். மின்னூட்டம் அப்படிங்கிறது வேற, மின்னோட்டம் அப்படிங்கிறது வேற. மின்னூட்டம் அப்படின்னா ஜஸ்ட் சிம்பிளா அது வந்து ஒரு 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 மின் சுமை கொண்ட ஒரு பொருள், ஒரு மின் சுமை கொண்ட ஒரு துகள் அப்படின்னு சொல்லலாம். மின்னூட்டம் மின் சுமை கொண்ட ஒரு துகள், அது நேர் மின் சுமையா இருக்கலாம், எதிர் மின் சுமையா இருக்கலாம். மின் சுமை கொண்ட அந்த துகளை வந்து மின்னூட்டம் அப்படின்னு சொல்லலாம். மின்னூட்டத்தினுடைய எஸ்ஐலுக்கு கூலும். அந்த மின்னூட்டமானது, அதாவது மின் சுமை கொண்ட அந்த துகள்கள், அந்த மின்னூட்டமானது ஓட ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொன்னா அதுக்கு பேர் தான் மின்னோட்டம் அப்படின்னு சொல்லி பேரு. மின்னூட்டங்களினுடைய ஓட்டமே மின்னோட்டம் எனப்படும். நெக்ஸ்ட், டி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் டைம். இது ஒரு குறிப்பிட்ட வினாடியில, ஒரே ஒரு வினாடியில எத்தனை எலக்ட்ரான்கள் போகுதோ அதுதான் வந்து மின்னோட்டம். ஒரு குறிப்பிட்ட ஒரே ஒரு செகண்ட்ல இப்ப 10 எலக்ட்ரான்ஸ் போகுது அப்படின்னா அந்த ஆம்பியர் வந்து 10 ஆம்பியர் கரண்ட். ஒரு செகண்ட்ல 10 எலக்ட்ரான்ஸ் போகுதுன்னு சொன்னா தட் இஸ் நோன் அஸ் 10 ஆம்பியர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஓகே, ஸோ திஸ் இஸ் வாட் ஐ இஸ் ஈக்குவல் டு கியூ பை டி. இப்போ நான் இந்த ஃபார்முலா ஒன்று சொன்னேன் நான். ஓகே, இதோட இருக்கட்டும். நான் இப்போ பேசிக் உங்களுக்கு என்னன்னு சொல்லிட்டேன் நான். ஸ்டூடெண்ட்ஸ் நான் இன்னைக்கு நல்லா நோட் பண்ணிக்கோங்க, நம்ம எடுத்துருக்கிற டாபிக் வந்து மின்னோட்டவியல். இட்ஸ் a வெரி பிக் லெசன், பெரிய லெசன். கண்டிப்பா இன்னைக்கு கிளாஸ் வந்து 1 ஹவர்ல முடிக்க முடியாது.
1.25 மணி நேரத்துல இருந்து 1.5 மணி நேரம் வரைக்கும் கண்டிப்பா கிளாஸ் போகும். அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. மணி வந்து இப்ப 11:10 ஆகுது. நிச்சயமா 12:15 அல்லது 12:30 மணிக்கு தான் வந்து கிளாஸ் முடியும். நான் உங்களுக்கு டவுட் கிளியரன்ஸ் செஷனை நான் 12:15 நான் ஸ்டார்ட் பண்றேன். நான் 12:15 தான் ஸ்டார்ட் பண்ணுவேன். டவுட் கிளியரன்ஸ் செஷனை 12:15 தான் நான் கேட்பேன். நான் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸா நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணவங்கள தனித்தனியா நான் அன்மியூட் பண்ணி 12:15 தான் கேட்பேன். நான் இது லைவ் கிளாஸஸ் கிடையாதுன்றதுனால, அதாவது கிளாஸ் ரூம்ல உட்காந்து கவனிக்கிற கிளாஸ் இல்லைங்கிறதுனால ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க உங்களுடைய டவுட்ஸை நீங்க நோட் பண்ணி குறிச்சு வச்சுக்கோங்க. ஒவ்வொரு ஸ்லைடு போடும் பொழுதும் ஒவ்வொரு விளக்கங்கள் கொடுக்கும் பொழுதும் உங்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த சந்தேகங்களை தனியா ஒரு நோட்ல நீங்க குறிச்சு வச்சுக்கோங்க. 12:15 நான் கேட்க ஆரம்பிக்கிறேன். நான் உங்களோட டவுட்ஸ் கேட்கிறேன். நான் அப்ப நான் கிளியர் பண்றேன். நான் ஸோ இப்போதைக்கு நோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒண்ணு சொல்ல மறந்துட்டேன். நான் இந்த பாடம் இருக்குதே, இந்த பாடம் வந்து பாத்தீங்கன்னா முதல் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இந்த பாடம் வந்து மின்னோட்டவியல் 7ஆம் வகுப்புல 2வது பருவத்துல 2வது பாடம். 7ஆம் வகுப்புல 2வது பருவத்துல 2வது பாடம். செகண்ட் டேர்ம்ல 7th ஸ்டாண்டர்ட் செகண்ட் டேர்ம் செகண்ட் யூனிட். அப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ் உங்ககிட்ட கண்டிப்பா உங்க எல்லாத்தையும் முக்கியமா ஒண்ணு சொல்ல விரும்புறேன். நான் என்னுடைய கிளாஸ்ல மட்டும் இல்ல, பொதுவா எந்தெந்த வகுப்புகள் நீங்க அட்டன் பண்றீங்களோ அந்தந்த வகுப்புல அந்த புத்தகங்களை எடுத்து கண்டிப்பா வச்சுக்கோங்க. அதுல அந்த பாடத்தை எடுத்து சைட்ல ரெஃபர் பண்றதுக்காக வச்சுக்கோங்க. பக்க எண்களை கண்டிப்பா குறிப்பிட்டு சொல்லுவோம். அந்த பக்க எண்களை ரெஃபர் பண்ணி நீங்க பாக்குறதுக்கு ஈஸியா இருக்கும். இப்போ நான் மின்னோட்டம்னா என்னன்னு சொல்லிட்டேன். மின்னூட்டங்களினுடைய ஓட்டமே மின்னோட்டம் எனப்படும், அல்லது எலக்ட்ரான்களின் ஓட்டமே மின்னோட்டம் எனப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் நான். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இப்போ சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஹேண்ட் ரேஸ் பண்ணியிருப்பாங்க. நான் அவங்களை ஜஸ்ட் என்னன்னு கேட்டுக்கிறேன். நான் கேட்டுட்டு நான் கிளாஸ்க்கு போறேன். நான் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன்னு கேட்டீங்கன்னா, ஜஸ்ட் நான் இப்போ உங்களுக்கு என்னன்னு கேட்க போறேன். நான் இப்போதைக்கு இந்த ஃபார்முலா மட்டும் ஸ்கிரீன்ல உங்களுக்கு இருக்கட்டும். ஜஸ்ட் வந்து ஐனா என்ன, ஐ இஸ் ஈக்குவல் டு கியூ பை டி, இந்த ஃபார்முலா மட்டும் உங்களுக்கு ஸ்கிரீன்ல இருக்கட்டும். நான் இந்த ஸ்கிரீன் இதே மாதிரி வச்சுட்டு நான் வந்து ஹேண்ட் ரைஸ் பண்ணவங்கள என்னன்னு கொஸ்டின் பண்றேன். நான் அதுக்கப்புறமா லெட் மீ ஜஸ்ட் கோ டுவார்ட்ஸ் அனதர் ஒன். ஓகே, பிரகதீஷ் பிரகதீஷ் கேக்குதா? பிரகதீஷ் உங்களை அன்மியூட் பண்ணிக்கிறேன். நான் பிரகதீஷ் இல்ல. ஸோ டிசபிள் மைக். இது யாருன்னு தெரியல. சாதனா ஸ்ரீன்றவங்களை வந்து அன்மியூட் பண்றேன். நான் சாதனா ஸ்ரீ இருக்கீங்களா? சாதனா ஸ்ரீ ஓகே. சாதனா ஸ்ரீ நான் பேசுறது கேக்குதா? டவுட் இருக்குங்களா? ஏதாவது டவுட் இருக்கா? கேக்குறீங்களே, ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க, சொல்லுமா. இல்ல சந்தேகம் இருக்குதா? ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க. ரெண்டுக்குமே ஒரே ஆன்சர் தானா சார்? மின்னோட்டமும் எலக்ட்ரானிக்கும். மின்னூட்டங்களின் ஓட்டமும் மின்னோட்டம் தான், எலக்ட்ரான்களின் ஓட்டமும் மின்னோட்டம் தான். 2 ஆன்சர் வருமா சார்? இப்ப 2 ஆன்சர்ஸ் வரும். நீங்க இன்னும் இப்ப நீங்க 8ஆம் கிளாஸ்ல நீங்க இருக்கீங்க. நீங்க இன்னும் கொஞ்சம் ஹையர் கிளாஸஸ் போகும்பொழுது ரெண்டுமே ஒண்ணுதான் அப்படின்ற அந்த விளக்கத்தை நீங்க லேட்டா தெரிஞ்சுக்கிறீங்க. நீங்க இப்போதைக்கு 2 ஆன்சர்ஸ் வந்துமே சரியான ஆன்சர்ஸ் அப்படின்றத மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. சரியா? சரிங்க சார். ஓகேமா. டிசபிள் மைக். ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நான் எல்லாத்துலயுமே நான் கேட்கல. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டவுட் கிளியரன்ஸ் செஷனை நான் இந்த 12:15 மணிக்கு நான் ஆரம்பிக்கிறேன். நான் ஸோ இப்போதைக்கு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஹேண்ட் ரைஸ் பண்ண வேண்டாம், அல்லது ஹேண்ட் ரைஸ் பண்ணாலும் உங்களை நான் வந்து தவறா எடுத்துக்காதீங்க. நான் உங்களை கவனிக்க மாட்டேன். ஏன்னா இன்னைக்கு கிளாஸ் ரொம்ப பெரிய கிளாஸா போகுது. நீங்களே பார்த்துருப்பீங்க, ஸ்லைட்ஸ் 29 ஸ்லைட்ஸ் இருக்குது. ஸோ நம்ம ஒவ்வொன்றா நான் பார்க்க போறோம். நம்ம இப்போ மின்னோட்டம்னா என்ன அப்படின்றத மட்டும் நம்ம பார்த்துருக்குறோம். நம்ம ஸோ லெட் மீ கோ டு தி நெக்ஸ்ட் ஸ்லைட். நான் இப்போ அடுத்த ஸ்லைடு போறேன். நான் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ நெக்ஸ்ட் ஸ்லைடு. இப்போ I is equal to Q by T அப்படின்னு சொல்லி ஒரு ஃபார்முலா போட்டிருந்தேன். இப்போ நீங்க பாத்தீங்க, I is equal to Q by T ன்னு சொல்லி ஒரு ஃபார்முலா போட்டிருந்தேன். நான் இப்போ இந்த ஃபார்முலாவை பயன்படுத்தி ஒரு மாதிரி கணக்கு பார்க்க போறோம். ஏன்னா பிகாஸ் கண்டிப்பா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல கணக்கு தான் கேட்பாங்க. நம்ம ஒரு கணக்கு பார்க்க போறோம். தீர்க்கப்பட்ட ஒரு கணக்கு. இது புத்தகத்துல தான் இருக்குது, நீங்க பாத்துக்கோங்க. புத்தகத்துல பக்க எண் குறிப்பிட்டிருக்கிறேனா அப்படின்னு கேட்டா இல்ல, குறிப்பிட்டல. ஸோ லெட் அஸ் ஒன்ஸ் அகைன் பேக் டு த சேம் திங். இந்த மாதிரி கணக்கு பார்க்கலாம். பக்க எண்ணை குறிப்பிட மறந்துட்டேன். நான் இந்த பாடம் வந்து 7ஆம் வகுப்புல 2வது பாடம், செகண்ட் டேர்ம், பருவம் 2வது பருவம். சரிமா. ஒரு கம்பியின் வழியே 30 கூலும் மின்னூட்டமானது 2 நிமிடத்திற்கு பாய்ந்தால் கடத்தி வழியே செல்லும் மின்னோட்டத்தின் அளவு யாது? இங்கிலீஷ்ல வந்து பாத்தீங்கன்னா
ஒரு ஒரு கம்பி வழியே வந்து பாத்தீங்கன்னா 30 கூலும்ஸ் கரண்ட் வந்து 2 நிமிஷத்துக்கு 2 மினிட்ஸ்க்கு வந்து பாஸ் ஆகுது அப்படின்னா கரண்ட் எவ்வளவு, வாட் இஸ் த அமௌண்ட் ஆஃப் கரண்ட், வாட் இஸ் த குவான்டிட்டி ஆஃப் கரண்ட், அந்த கரண்டோடைய அளவு என்னன்னு கேட்டிருக்காங்க. நான் ஏற்கனவே சொன்னேன். நான் இப்போ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபார்முலா கொடுத்துருந்தேன். I is equal to Q by T. நீங்க ஸ்கிரீன் பார்க்கலாம். I is equal to Q by T ஒரு ஃபார்முலா இருக்குது. இங்க I நான் மின்னோட்டம்னு சொல்லியிருந்தேன், Q நான் மின்னூட்டம்னு சொல்லியிருந்தேன், T நான் டைம் காலம்னு சொல்லியிருந்தேன் நான். ஸோ இப்போ இந்த இதை நம்ம இதுல அப்ளை பண்ணலாம். நம்மளுக்கு கேட்டிருக்கிறது வந்து ஐ கேட்டிருக்கிறாங்க, மின்னோட்டம் கேட்டிருக்கிறாங்க. I is equal to Q by T. நீங்க அந்த சம்ம பார்க்கலாம். நீங்க ஜூம் பண்ணி பாருங்க. நீங்க ஸோ உங்களுக்கு ஜூம் பண்ணி பாத்தீங்கன்னு சொன்னா I is equal to Q by T ஃபார்முலா போட்டிருப்பாங்க. Qனா 30 கூலும், அதுல கேள்வியிலே கொடுத்துருக்காங்க 30 கூலும். கூலும்ன்றது வந்து பாத்தீங்கன்னா மின்னூட்டத்தினுடைய அந்த அலகு 30 கூலும் பை டைம். கண்டிப்பா எப்பயுமே ப்ராப்ளம்ஸ் போடும்பொழுது நம்ம வந்து டைமை வந்து நம்ம ஒவ்வொரு பிசிக்கல் குவான்டிட்டிஸ், ஒவ்வொரு இயற்பியல் அளவுகளையுமே அதனுடைய எஸ்ஐ அலகுல தான் பயன்படுத்திப்போம் நம்ம. ஸோ இங்க கூலும் அப்படின்றது மின்னூட்டத்தினுடைய எஸ்ஐ அலகு, டைம் அப்படின்றதுக்கு எஸ்ஐ அலகு வந்து செகண்ட், வினாடி. அதனால வந்து பாத்தீங்கன்னா 60, அதாவது இப்ப 2 நிமிடத்துக்கு பாயுது இல்லையா, 2 நிமிடத்துக்கு, நிமிடம்ன்றது டயத்துக்கான எஸ்ஐ அலகு கிடையாது. ஸோ நிமிடத்தை நம்ம செகண்ட்ஸ்க்கு மாத்தணும். ஒரு நிமிடத்துக்கு 60 வினாடிகள் அப்படின்னு சொன்னா 2 நிமிடங்களுக்கு 120 வினாடிகள். அதான் வந்து டயத்தை வந்து 120 வினாடிகளா போட்டிருக்காங்க. அப்ப 30 by 120 நீங்க டிவைட் பண்ணி பாத்தீங்கன்னு சொன்னா 0.25 அப்படின்னு ஆன்சர் கிடைக்குது. இந்த 0.25 அப்படின்றத ஆன்சர். ஸோ ஏ போட்டிருக்காங்க. ஏ ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஆம்பியர். ஏ ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஆம்பியர். ஆம்பியர்னா ஏன் ஏ போட்டிருக்காங்க? ஏ ஃபார் ஆம்பியர். ஆம்பியர் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஆம்பியர் இஸ் த யூனிட் ஆஃப் கரண்ட். ஆம்பியர் இஸ் த யூனிட் ஆஃப் கரண்ட். ஆம்பியர் அப்படின்றது மின்னோட்டத்தினுடைய எஸ்ஐ அலகு. ஸோ நீங்க ஏற்கனவே குறிச்சு வச்சிருப்பீங்க. ஐ அப்படின்றது மின்னோட்டம், மின்னோட்டத்தினுடைய எஸ்ஐ அலகு ஆம்பியர். அதனால 30 வகுத்தல் 120 நீங்க போட்டீங்கன்னா விடை வந்து 0.25 கிடைக்கும். ஸோ அதான் வந்து ஆன்சர். கண்டிப்பா இந்த ஃபார்முலால கண்டிப்பா ஒரு கேள்வி கேட்பாங்க, நோட் பண்ணிக்கோங்க. I is equal to Q by T. இதுல கண்டிப்பா ஒரு கேள்வி கேட்பாங்க, கண்டிப்பா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. முக்கியமான சம்ம இந்த சம்ல இருந்து அல்லது இந்த மாடல் சம்ல இருந்து கண்டிப்பா ஒரு கேள்வி கேட்பாங்க, நோட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் ஸ்லைட். மின்னோட்டத்தினுடைய திசை. சார் அதெல்லாம் ஓகே, மின்னோட்டம் எந்த திசையில போகும்? இப்போ சுவிட்ச் ஆன் பண்ணியாச்சு. சுவிட்ச் ஆன் பண்ணோம்னா ரைட் சைட்ல போதா, லெஃப்ட் சைட்ல போதா, அல்லது அதனுடைய திசை என்ன? இப்போ நீங்க பஸ்ல போயிட்டு இருக்கீங்க. நீங்க பஸ்ல போயிட்டு இருக்கும்போது பஸ் நீங்க முன்னாடி போயிட்டு இருப்பீங்க நீங்க. ஆனா பின்னாடி பாத்தீங்கன்னா, பின்னாடி இல்ல சைட்ல கண்ணாடி வழியா பாத்தீங்கன்னா நீங்க பாக்குற மரங்கள், நீங்க பாக்குற போஸ்ட் மரம், நீங்க பாக்குற சும்மா நின்றுட்டு இருக்கிற அந்த நாய்க்குட்டி, போஸ்ட் மரம், ஏதாவது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பேக்ல மூவ் ஆயிட்டு இருக்கும். நீங்க ஆக்சுவலி முன்னாடி போயிட்டு இருக்கீங்க. ஆனா மரங்கள் எல்லாமே பின்னாடி போயிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். இதுல யாரு எது உண்மை? நம்ம முன்னாடி போயிட்டு இருக்கிறது உண்மையா, இல்ல அதுக்கு பின்னாடி போயிட்டு இருக்கிறது உண்மையா? சோ இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம முன்னாடி போயிட்டு இருக்கிறது உண்மைதான். பின்னாடி அவங்க போயிட்டு இருக்கிறது அது மாதிரி தெரியுது. நம்ம முன்னாடி போறதுனால அதுக்கு பின்னாடி போற மாதிரி தெரியுது. சோ கிட்டத்தட்ட இதே மாதிரி தான். இப்போ மின்னோட்டம் எப்படி, வாட் இஸ் த கரண்ட் ஆஃப், வாட் இஸ் த டைரக்ஷன் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட், அதோட டைரக்ஷன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ நீங்க ஸ்லைட்ல ஒரு ஸ்லைடு போட்டுக்கிறேன் நான். இந்த ஸ்லைட்ல பாத்தீங்கன்னா எலக்ட்ரான்களின் ஓட்டம் அப்படின்னு போட்டுக்கிறேன். நான் ஒரு ஸ்லைட் போட்டுக்கிறேன், எலக்ட்ரான்களின் ஓட்டம். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி எலக்ட்ரான்களின் ஓட்டமே மின்னோட்டம் அப்படின்னு சொல்லி சொல்லணும் நம்ம, இல்லையா? எலக்ட்ரான்களின் ஓட்டமே மின்னோட்டம் எனப்படும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா இப்போ எலக்ட்ரான்கள் ஓடக்கூடிய அந்த திசை இருக்கு பாருங்க, அது வந்து மின்னோட்டத்தினுடைய திசை கிடையாது. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. எலக்ட்ரான்கள் ஓடிக்கிட்டு இருக்கு பாருங்க, எலக்ட்ரான்களினுடைய ஓட்டம் தான் மின்னோட்டம் அப்படின்னு சொல்லி பேரு. ஆனா அப்ப எலக்ட்ரான்களினுடைய ஓட்டத்தினுடைய திசையை தானே சார் நம்ம மின்னோட்டத்தினுடைய திசைன்னு எடுத்துக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்படி கிடையாது. அதாவது இந்த நான் சொல்றது கொஞ்சம் குழப்ப வர மாதிரி இருக்கும். ஆனா நல்லா கிளியரா ஞாபகம் வச்சுக்கோங்க. தெளிவா சொல்றேன் நானு. என்கிட்ட ஒரே ஒரு ஆன்சர் தான் வரப்போகுது. நான் திரும்பி திரும்பி மாத்தி மாத்தி சொல்லல. அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. எலக்ட்ரான்களினுடைய ஓட்டமே மின்னோட்டம் எனப்படும் அப்படின்னு சொல்லியாச்சு. சரி, ஓகே. ஆனா எலக்ட்ரான்களினுடைய ஓட்டம் எந்த திசையில இருக்குதோ அந்த திசைக்கு எதிரான திசையில இருக்கிறது தான் மின்னோட்டத்தினுடைய திசை. அப்ப ஏன் சார் அப்ப எலக்ட்ரானுடைய ஓட்டத்தினுடைய திசையை நம்ம எடுத்துக்க கூடாதா? சயின்டிஸ்ட் வந்து ஒரு சில நேரங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா அப்படி எடுத்துப்பாங்க. ஆனா ஆக்சுவலி வந்து பாத்தீங்கன்னு சொன்னா 2 திசை இருக்குது. ஒண்ணு வந்து எலக்ட்ரான்களினுடைய ஓட்டத்தினுடைய திசைன்னு ஒண்ணு இருக்குது. இன்னொன்னு மரபு மின்னோட்டம்னு ஒன்று இருக்குது. அது என்ன சார் மரபு மின்னோட்டம்? ஏன் சார் போட்டு குழப்புறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆரம்பத்துலமா, அதாவது நல்லா கவனிங்க நீங்க. அணு அப்படின்றதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னால, அதாவது எலக்ட்ரான்கள், புரோட்டான்கள் இதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னால கரண்ட்ட கண்டுபிடிச்சாச்சு. கண்டுபிடிச்ச உடனே நம்ம நம்ம எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா நல்ல விஷயங்களை எல்லாத்தையுமே
நேர்மறையா தான் எடுத்துக்கிருவோம் இல்லையா? இப்ப எலக்ட்ரிக் கரண்ட் நல்ல விஷயத்த செய்யுது. கரண்ட் வந்த உடனே நம்மளுக்கு பல்ப் எரியுது. அந்த காலத்துல பல்பே இல்லாம இருந்தாங்க. எலக்ட்ரிசிட்டியே இல்லாம அப்ப லைட்டே இல்லாம இருந்தாங்க. சோ லைட் எரிஞ்சிருச்சுன்னு சொன்ன உடனே கண்டிப்பா அது நல்ல விஷயம் தான். நேர்மறையான ஒரு விஷயம் தான் இல்லையா? அப்போ கண்டிப்பா வந்து கரண்ட்ன்றது நேர்மறையான விஷயம் தான். அது நேரா தான் போகணும். அது நல்ல விஷயம், நேர்மறையான விஷயம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாங்க. ஆனா அப்புறம் தான் கண்டுபிடிச்சாங்க எலக்ட்ரான்களினுடைய ஓட்டம் தான் மின்னோட்டம் அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க. எலக்ட்ரான்கள் எப்படி ஓடுது? எலக்ட்ரான்கள் இந்த நீங்க ஸ்கிரீன்ல நீங்க பாக்குற மாதிரி எலக்ட்ரான்கள் எதிர்மின் சுமை உடையது, புரோட்டான்கள் நேர்மின் சுமை உடையது. அப்ப எலக்ட்ரான்கள் பாருங்களேன், டைரக்ஷன் இப்ப ஸ்கிரீன்ல பாருங்க. எலக்ட்ரான்களின் ஓட்டம் அப்படின்னு போட்டிருக்காங்க பாருங்க. எலக்ட்ரான்களின் ஓட்டம் வந்து நெகட்டிவ்ல ஆரம்பிச்சு பாசிட்டிவ்ல போய் முடியுது. நெகட்டிவ்ல ஆரம்பிச்சு பாசிட்டிவ்ல போய் முடியுது. ரைட். அப்போ ஆஹ் இப்போ இதான் வந்து எலக்ட்ரான்களினுடைய ஓட்டம். ஆனா பாசிட்டிவ் எப்படி ஓடும்? அது நெகட்டிவ் நோக்கி ஓடும். பாசிட்டிவ் வந்து நெகட்டிவ் நோக்கி ஓடும். அதாவது பாசிட்டிவ் தான் நேர்மறையான கரண்ட் தான் உண்மையானது அப்படின்னு சொல்லி ஆரம்பத்துல நினைச்சிருந்தாங்க. ஆனா அப்படி இல்லன்றத லேட்டா தான் கண்டுபிடிச்சாங்க. நான் குழப்பறேன்னு நல்லாவே தெரியுது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போதைக்கு சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கோங்க. எலக்ட்ரான்களினுடைய ஓட்டத்திற்கு எதிரான திசை தான் மின்னோட்டத்தின் திசை. எலக்ட்ரான்களினுடைய ஓட்டத்திற்கு எதிரான திசை தான் மின்னோட்டத்தின் திசை. நான் ஏன் கொஞ்சம் குழப்புறேன் அப்படின்னு சொன்னா, இன்ஃபேக்ட் கிளாஸ் டைமிங் வந்து 1 ஹவர் தான் இருக்குது. அதிகபட்சம் ஒரு 1 1/4 மணி நேரம் தான் எடுக்கலாம். ஆனா எடுக்க வேண்டிய டாபிக் நிறைய டாபிக் இருக்குது. ஸோ ஃபாஸ்டாவும் போக வேண்டிய கட்டாயம் இருக்குது. அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா கான்செப்ட் புரிய வைக்கணும். அதனால வந்து இப்போ நான் எடுக்கிற டாபிக் ரொம்ப நேரம் எடுக்கணும் நான். அதனாலதான் கொஞ்சம் ஹெசிடேஷனா இருக்குது. டோன்ட் வரி. பட் கீப் இன் மைண்ட் திஸ் பாயிண்ட். ஏன்னு கேட்டீங்கன்னா NMMS எக்ஸாமினேஷனை பொறுத்த மட்டும் இந்த மாதிரியான முக்கியமான கேள்விகள் கேட்பாங்க. கரண்டோடைய திசை என்ன? எலக்ட்ரான்களினுடைய ஓட்டத்திற்கு எதிர் திசை தான் மின்னோட்டத்தின் திசை. அதுதான் மரபு மின்னோட்டத்தின் திசைன்னு சொல்லுவாங்க. மரபு மின்னோட்டத்தின் திசை எலக்ட்ரான்களினுடைய ஓட்டத்திற்கு எதிர் திசையில இருக்கும். எலக்ட்ரான்களினுடைய ஓட்டம் எப்படி இருக்கும்? எலக்ட்ரான்களினுடைய ஓட்டம் வந்து நேர்மின் சுமை எங்க இருக்குதோ அதை நோக்கி இருக்கும். அவ்வளவுதான் கிளியர். ஓகே. ஸோ இது மட்டும்தான். ஸோ லெட் அஸ் கோ டு தி நெக்ஸ்ட் ஸ்லைட். இப்போ மின்னோட்டத்தின் திசை முடிஞ்சிருச்சு. ஸோ நெக்ஸ்ட் டாபிக் வந்து பாத்தீங்கன்னா மின்னோட்டத்தை அளவிடுதல். மின்னோட்டத்தை எப்படி சார் அளவிடுவாங்க? மின்னோட்டத்தை அளவிடுவது இப்போ நான் ஒரு பக்க எண் போட்டுக்கிறேன். நான் பக்க எண் 17ன்ற ஒரு பக்கம் போட்டுக்கிறேன். ஸ்டூடெண்ட்ஸ் கையில புத்தகங்கள் வச்சிருக்கிறவங்க உங்களுடைய 7ஆம் கிளாஸ் புத்தகத்துல செகண்ட் டேர்ம்ல செகண்ட் யூனிட் எடுத்துக்கோங்க. அதுல 17வது பக்கத்தை எடுத்துக்கோங்க. ஸோ மின்னோட்டத்தை அளவிடுதல் பொதுவா வந்து பாத்தீங்கன்னு சொன்னா மில்லி ஆம்பியர் அல்லது மைக்ரோ ஆம்பியர் அப்படின்ற இந்த அளவுல தான் வந்து அளவிடுவாங்க. ஸோ இந்த கணக்கு கண்டிப்பா நீங்க பார்த்துக்கோங்க. இந்த கணக்கை நீங்க பார்க்கணும் அப்படின்னு சொன்னா இந்த கணக்கெல்லாம் டீல் பண்றதுக்கே கண்டிப்பா நம்மளுக்கு டைம் குறைஞ்சபட்சம் ஒரு 10 நிமிஷமாவது வேணும் நம்மளுக்கு. அதனால கணக்குகள் அப்படின்றத நம்ம கடைசியா டீல் பண்ணுவோம் நம்ம. ஆனா இந்த கணக்கு இந்த மில்லி ஆம்பியர் மைக்ரோ ஆம்பியர் இதுலதான் வந்து டீல் பண்ணுவாங்க. இதுல வந்து ஒரு சில நம்பர்ஸ் இருக்குது. மில்லி ஆம்பியர்ன்றது 10⁻³ ஆம்பியர். மைக்ரோ ஆம்பியர் அப்படின்றது 10⁻⁻6 ஆம்பியர் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ கண்டிப்பா ஸ்டூடெண்ட்ஸ் இந்த நம்பர்ஸை குறிச்சு வச்சுக்கோங்க. மில்லி ஆம்பியர் அப்படின்றது 10⁻³ ஆம்பியர். மைக்ரோ ஆம்பியர் அப்படின்றது 10⁻⁻6 ஆம்பியர். கண்டிப்பா இதை பேஸ் பண்ணி நீங்க இந்த கணக்கை டீல் பண்ற மாதிரி இருக்கும். இந்த கணக்கை எப்படி செய்யறது அப்படின்ற விஷயத்த நம்ம பின்னால பார்க்கலாம். நம்ம ஒருவேளை நம்ம பார்க்காம மிஸ் பண்ணிட்டா கூட இந்த மில்லி ஆம்பியர் மைக்ரோ ஆம்பியர் அப்படின்ற இந்த டாபிக்கை நீங்க பார்க்காம இருந்துடக்கூடாது. கண்டிப்பா இதை பேஸ் பண்ணி ஒரு ப்ராப்ளம் கேட்பாங்க. ஓகே, ஐம் கோயிங் டு தி நெக்ஸ்ட் ஸ்லைடு. மின்னோட்டத்தை இப்போதைக்கு அப்ப இந்த ஸ்லைட்ல நீங்க என்னதான் சார் சொல்ல வர்றீங்க? இந்த பாயிண்ட்ல நீங்க என்னதான் சொல்ல வர்றீங்க? மின்னோட்டத்தை அளவிடுதல்னு போட்டிருக்கீங்க, பக்க எண் 17ன்னு போட்டிருக்கீங்க. நீங்க என்ன சொல்ல வர்றீங்க அப்படின்னு கேட்டா அந்த மின்னோட்டத்தை மில்லி ஆம்பியர் அப்படின்றதுலயும் அளப்பாங்க, மைக்ரோ ஆம்பியர் அப்படின்றதுலயும் அளப்பாங்க. மில்லி ஆம்பியர் அப்படின்றது வந்து 10⁻³ ஆம்பியர். மைக்ரோ ஆம்பியர் அப்படின்றது 10⁻⁻6 ஆம்பியர். இந்த 10⁻³ ஆம்பியர் 10⁻⁻6 ஆம்பியர் அது ரெண்டையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை பேஸ் பண்ணி எப்படி கணக்குகள் பார்க்கலாம் அப்படின்றத பின்னாடி பார்க்கலாம் நம்ம. நெக்ஸ்ட் ஸ்லைட். மின்னழுத்த வேறுபாடு மற்றும் மின்னோட்டம். மின்னழுத்த வேறுபாடு மற்றும் மின்னோட்டம். ஓகே, மின்னழுத்த வேறுபாடு மற்றும் மின்னோட்டம் இந்த டாபிக் தான் மெயின் முக்கியமான டாபிக். இது வந்து பக்க எண் உங்களுக்கு 18ல இருக்கும். இந்த மின்னழுத்த வேறுபாடு மற்றும் மின்னோட்டத்தம் ரெண்டையுமே பார்க்கறதுக்கு ஒரு நீர்வீழ்ச்சி மாதிரி உங்களுக்கு போட்டுக்கிறாங்க. எல்லாரும் அந்த நீர்வீழ்ச்சியை நீங்க பார்க்கலாம். நீங்க நல்லா பாருங்க. இந்த நீர்வீழ்ச்சியை விட ஒரு அழகான எடுத்துக்காட்டு மின்னோட்டத்தை புரிய வைக்கிறதுக்கு நம்மளுக்கு நிச்சயமா இருக்காது. ஸோ கண்டிப்பா ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க இதை நம்ம அழகா நோட் பண்ணிக்கலாம் நம்ம.
இப்ப நீங்க யோசிச்சு பாருங்களேன். அதுல இந்த படத்துல உங்களுக்கு எல்லாமே வந்து விளக்கப்பட்டிருக்குது. ஒரு பெரிய மலை இருக்குது. அந்த மலைக்கு மேல தண்ணீர் இருக்குது. அந்த தண்ணி வந்து ஒரு ஒரு சின்ன கேப் வழியா அங்கிருந்து கீழ விழுது. அப்போ மேல இருக்கக்கூடிய தண்ணி என்ன ஆகுது? கீழ விழுகுது. மேல இருக்கக்கூடிய தண்ணி கீழ விழுகுது. மேல இருக்கக்கூடிய தண்ணீல வந்து பார்த்தீங்கன்னா, நிலை ஆற்றல் அதிகமா இருக்கும். அந்த நிலை ஆற்றலானது இயக்க ஆற்றலாக மாறி அது கீழ விழுகுது. அப்ப அதாவது அந்த நிலை ஆற்றல் அப்படின்றது இயக்க ஆற்றலா மாறி கீழ விழுந்துருது. கீழ வந்த உடனே அந்த நிலை ஆற்றல் குறைஞ்சிரும். இல்லாம போயிடும். ஏன்னா அது இயக்க ஆற்றலா மாறிடுச்சுல. நம்மளுக்கு நல்லா தெரியும். ஆற்றலை ஆக்கவோ, அழிக்கவோ முடியாது. ஒரு வகையான ஆற்றலை மற்றொரு வகையான ஆற்றலாக மாற்ற முடியும். இதுவே ஆற்றல் அழிவின்மை விதி அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். ஆற்றல் அழிவின்மை விதி நம்மளுக்கு என்ன படிச்சிருப்போம் நம்ம. ஆற்றல் அழிவின்மை விதி என்றால் என்ன? ஆற்றலை ஆக்கவோ, அழிக்கவோ முடியாது. ஒரு வகையான ஆற்றலை மற்றொரு வகையான ஆற்றலாக மாற்ற முடியும். இதுதான் ஆற்றல் அழிவின்மை விதி அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். இல்லையா? So energy can neither be produced. Either it can be changed from one state to the another state is known as the uh, uh, conservation of energy law. What is meant by conservation of law? Conservation of energy law அப்படின்னு கேட்டீங்கன்னா, energy can neither be produced nor be destroyed. But at the same time, the one form of energy will be converted into and the another form of the energy. And that's all can be done. And this is what known as the conservation of energy. ஓகே. அதெல்லாம் ஓகே சார். இப்ப என்ன சொல்ல வர்றீங்க? இப்போ நிலையாற்றல் அதிகமா இருக்குல்ல, நிலையாற்றல் அதிகமாக உள்ள அந்த தண்ணி இருக்கு பார்த்தீங்களா? அதுக்கு மின்னழுத்தம் அதிகமா இருக்குதுன்னு அர்த்தம். அதிகமா அந்த உயரம் அதிகமாக அதிகமாக நீர்வீழ்ச்சியினுடைய வேகம் அதிகமா இருக்கும் இல்லையா? நல்லா நோட் பண்ணுங்க. ரொம்ப அதிகமான உயரத்துல இருந்து தண்ணி விழுகுது. கொஞ்சம் குறைவான உயரத்துல இருந்து தண்ணி விழுகுது. 2க்கும் அப்படி கீழ அப்படி விழுகும் பொழுது, கொஞ்சமான உயரத்துல இருந்து தண்ணி விழுந்துச்சுன்னா, கொஞ்சம் ஸ்லோவான மோஷன்ல இருக்கும். அதிகமான உயரத்துல இருந்து தண்ணி விழுந்துச்சுன்னா, அதனுடைய மோஷன் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். இல்லையா? இப்ப இந்த இடத்துல தண்ணீர் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா, சார்ஜ்ன்னு வச்சுக்கோங்க. எலக்ட்ரான்ஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க. எலக்ட்ரான்ஸ் அதிகமான உயரத்துல இருந்து கீழ விழுகுதுன்னா, ஃபாஸ்ட்டா விழுகும் இல்லையா? சோ நம்ம ஏற்கனவே பார்த்தோம். மோஷன் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். எலக்ட்ரான்களின் ஓட்டமே மின்னோட்டம் எனப்படும். அப்ப எலக்ட்ரான்கள் ஓடாம இருந்தா, அது மின்னோட்டமே கிடையாது. எலக்ட்ரான்கள் ஓடாம இருந்தா அது மின்னோட்டமே கிடையாது. எலக்ட்ரான் அது பாட்டுக்கு ஒரு இடத்துல அப்படியே இருக்குது. இப்ப மலைக்கு மேலயுமே அப்படியே எலக்ட்ரான்கள் இருந்திருக்கும். அந்த ஒரு சின்ன கேப் விழுந்த உடனே அங்கிருந்து என்ன ஆகுது? எலக்ட்ரான்கள் மேல இருந்து கீழ வந்து ஓட ஆரம்பிக்குது. எப்படி வந்து மேல ஒரு சின்ன ஒரு கேப் கிடைச்ச உடனே நிலையாற்றல் அதிகமாக உள்ள அந்த தண்ணீரானது இயக்க ஆற்றலாக மாறி நீர்வீழ்ச்சியாக மாறி கீழே வந்து விழுகுதோ, அதே மாதிரியே எலக்ட்ரான்கள் அதிகமான மின்னழுத்தத்துல இருக்கும் பொழுது அது வந்து மிக அதிகமான மின்னோட்டத்தை உருவாக்கக்கூடிய சக்தி உடையதாக உள்ளது. நாம அதை நிப்பாட்டி வச்சிருப்போம். நம்ம அதிகமான மின்னழுத்தத்துல அதை அடக்கி வச்சிருப்போம். நம்ம ஒரு சின்ன ஒரு கேப் கொடுத்த உடனே அது என்ன ஆயிரும்? சர்ன்னு அங்கிருந்து என்ன ஆயிரும்? மூவ் ஆகி கீழ வந்து விழுக ஆரம்பிக்கும். அப்ப மூவ் ஆகி கீழ அந்த மோஷன் ஆஃப் எலக்ட்ரான்ஸ், அந்த எலக்ட்ரான்கள் மூவ் ஆக ஆரம்பிக்குது பாருங்க, ஓட ஆரம்பிக்குது பாருங்க. அதுதான் வந்து மின்னோட்டம் எனப்படும். அப்ப சார் நம்ம உயரம் அதிகரிக்க அதிகரிக்க உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீர்வீழ்ச்சியினுடைய வேகம் அதிகரிக்கும்னு சொல்றீங்க. தட் இஸ் ஓகே. அப்ப மின்னழுத்த வேறுபாடு அதிகரிக்க அதிகரிக்க மின்னோட்டம் அதிகரிக்குமா? கரெக்ட். மின்னழுத்த வேறுபாடு அதிகரிக்க அதிகரிக்க மின்னோட்டமானது அதிகரிக்கும். மின்னழுத்த வேறுபாடு குறைய குறைய மின்னோட்டமானது குறையும். அந்த மின்னோட்டத்தினுடைய அந்த அளவு மின்னழுத்த வேறுபாட்டை சார்ந்துள்ளது. மின்னழுத்த வேறுபாடு அதிகமா இருந்தா மின்னோட்டமும் அதிகமா இருக்கும். மின்னழுத்த வேறுபாடு குறைவா இருந்தா மின்னோட்டமும் குறைவா இருக்கும். சைமன்ஸ் ஓம் அப்படின்றவரு இது 2க்கும் உள்ள ஒரு விதி ஒண்ணு கண்டுபிடிச்சிருப்பாரு. அந்த விதியை நீங்க பின்னாடி படிப்பீங்க நீங்க. ஆனா இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அந்த விதிக்கு பேரு ஓம் விதி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஓம் விதி என்ன சொல்லும்னு கேட்டீங்கன்னா, மின்னழுத்த வேறுபாடானது மின் ஓட்டத்திற்கு நேர்த்தகவில் இருக்கும். நேர்த்தகவுனா உங்களுக்கு தெரியும். நேர்த்தகவுனா மின்னழுத்த வேறுபாடு அதிகரிக்க அதிகரிக்க மின்னோட்டமானது அதிகரிக்கும். மின்னோட்டமானது குறைய குறைய மின்னழுத்த வேறுபாடும் குறைய ஆரம்பிக்கும். இதை மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிருவோம். நம்ம அடுத்த ஸ்லைடுக்கு போகலாம் நம்ம. சோ இப்போ அடுத்த ஸ்லைட்ல மின்னோட்டத்துக்கு நீரோட்டத்திற்குமான ஒரு ஒப்புமை. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி 2மே டைரக்டான ஒரு லிங்க் உடையது. இப்போ ஒரு சின்ன ஒரு கொலா படம் போட்டுக்கிறேன் நானு. அதுல அதிகமான நீரோட்டம் இருக்குதுன்னு சொன்னா அங்க அதிகமான மின்னோட்டம் இருக்குதுன்னு அர்த்தம். குறைவான நீரோட்டம் இருக்குதுன்னு சொன்னா குறைவான மின்னோட்டம் இருக்குதுன்னு அர்த்தம். அதாவது அந்த இடத்துல தண்ணி இருக்கு இல்லையா? அந்த தண்ணீரினுடைய அந்த அளவு தான், அந்த ஓட்டம் தான்
மின்னோட்டம் அப்படின்றத நீங்க ஒப்புமைப்படுத்தி நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். மேல ஒரு டேப் போட்டிருக்கிறாங்க, அந்த டேப்ல அதிகமான நீரோட்டம் இருக்குது. அதே மாதிரி கீழே ஒரு கம்பி போட்டிருக்கிறாங்க, அதுல அதிகமான எலக்ட்ரான்ஸ் ஓட ஆரம்பிக்குது. பக்கத்துல பாருங்க, குறைவான நீரோட்டம் உடைய ஒரு டேப் போட்டிருக்கிறாங்க. அதே மாதிரி பக்கத்துல ஒரு கம்பியில குறைவான எலக்ட்ரான்கள் ஓட ஆரம்பிக்குது. குறைவான எலக்ட்ரான்கள் ஓட ஆரம்பிக்குது அப்படின்னு சொன்னா அங்க குறைந்த மின்னோட்டம். அதிகமான எலக்ட்ரான்கள் ஓட ஆரம்பிக்குதுன்னு சொன்னா அங்க அதிகமான மின்னோட்டம். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நானு. சோ ஈஸியா நம்ம நீரோட்டத்தையும் மின்னோட்டத்தையும் ஒப்புமைப்படுத்தி பாத்துக்கலாம். ஓகே. நான் என்னதான் அஃப்கோர்ஸ் நம்ம ஃபாஸ்ட்டா போனாலும், அப்பப்ப சில ஸ்டூடண்ட்ஸ் ஹேண்ட் ரைஸ் பண்றாங்க. அவங்களுக்கு ஆன்சர் பண்ணணும்னு நினைக்கிறேன் நானு. ஸ்டூடண்ட்ஸ வந்து நான் ஆன்சர் பண்ண ஒரு சில ஸ்டூடண்ட்ஸ் மட்டும் கொஸ்டின் ரைஸ் அவங்களுக்கு கேட்டுட்டு நான் அடுத்ததுக்கு போறேன் நானு. இப்போ சாதனா ஸ்ட்ரீட்ட கேட்கிறேன் நானு. சாதனா ஸ்ட்ரீட்ட மட்டும் கேட்டுக்கிறேன் நானு. அண்ட் இன்னொரு ஸ்டூடண்ட்ட கேட்டுக்கிறேன் நானு. அவங்கட்ட கேட்டுட்டு நான் வந்து கிளாஸ்க்கு ப்ரொசீட் பண்றேன். சாதனா ஸ்ரீ இருக்கீங்களாம்மா? சார் அம்மா ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க. என்ன டவுட்னு தெரிஞ்சுக்கலாமா? என்ன டவுட்மா? மின்னோட்ட திசைனா என்ன சார்? மின்னோட்ட என்னப்பா? திசைனா என்ன சார்? மின்னோட்டத்தின் திசை. அதாவது எலக்ட்ரான்களினுடைய ஓட்டம் தான் மின்னோட்டம்னு சொல்லிட்டோம் இல்லையா? ஆமா சார். ஆமா. அப்ப எலக்ட்ரான்கள் எந்த திசையை நோக்கி ஓடுதோ அந்த திசைக்கு எதிரான திசை தான் மின்னோட்டத்தின் திசை அப்படின்னு பேரு. அதாவது எந்த டைரக்ஷன்ல ஓடுதுன்னு தெரியணும்ல, எந்த திசையை நோக்கி ஓடுதுன்னு தெரியணும்ல. மின்னோட்டம் வந்து இருக்குதுன்னு தெரியுது, அது அதுக்கு எந்த ஆப்போசிட்டா திசையில வருமா இருக்குதுன்னு சார்? தெரியணும் இல்லையா? என்னம்மா? அது ஆப்போசிட்டா வருமா சார்? இல்ல எனக்கு புரியலமா, நீ சொல்றது சரியா கேட்கல. திரும்ப சொல்லுங்க. திரும்ப சொல்லுங்க. அது ஆப்போசிட்டா ஓடுமா சார்? அதுக்கு எதிர் திசையில ஓடுமா சார்? அதாவது எலக்ட்ரான்கள் ஓடக்கூடிய திசைக்கு எதிரான திசையத்தான் மின்னோட்டத்தின் திசை அப்படின்னு சொல்லி நம்ம கணக்குக்கு எடுத்துக்கணும் நம்ம. அது ஏன் அப்படின்ற விஷயங்களை இப்போதைக்கு நீங்க யோசனை பண்ண வேண்டாம். சரியா? அது ஏன் சார் எதிரா இருக்கணும், ஏன் அப்படி நீங்க எதிரா நீங்க சொல்றீங்க அப்படின்னு நீங்க கேக்குறது எனக்கு நல்லா தெரியுது. விளக்கங்கள் நம்ம கொடுக்க ஆரம்பிச்சோம்னா கிளாஸ் பத்தாது. நம்ம இப்போதைக்கு நீங்க எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல தெரிஞ்சுக்கோங்க. மின்னோட்டத்தினுடைய திசை அப்படிங்கிறது எலக்ட்ரான்களினுடைய திசைக்கு எதிர் திசை அப்படின்றத மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரியா? சரிங்க சார். புரியுது ஓகேமா. சார். ஓகே டகன், அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, நான் டிசேபிள் மைக் பண்றேன் நானு. சாந்தின்றவங்கள கேக்குறேன் நானு. ஹலோ மைக். சாந்தி, சாந்தி இருக்கியாமா? சாந்தி, சாந்தி, சாந்தி இல்ல. ஆஃப் ஆஃப் ஆஃப். டிசேபிள் மைக் அண்ட் டிசேபிள் கேமரா. ஹாசினி, பிரியா எல்லாமே கேர்ள்ஸ் ஆகுறாங்க. ஒரே ஒரு பாய்ட்ட மட்டும் கேட்டுக்கிறோம் நம்ம. ஸ்ரீபாலன் ஒருத்தர் கேக்குறான். ஸ்ரீபாலன்ட்ட கேட்டுக்கிறோம். ஸ்ரீபாலன் இருக்கியாமா? ஸ்ரீபாலன், ஸ்ரீபாலன், ஸ்ரீபாலன் இருக்கியாமா? ஸ்ரீபாலன் இல்ல. டிசேபிள் மைக்கா. ஸோ நெக்ஸ்ட் ஜெகதீஷ்ட கேட்போம் நம்ம. ஜெகதீஷ் உங்களை மைக்கை அன்மியூட் பண்ணிக்கிறேன் நானு. நீங்க கேள்வி கேட்கலாம். ஜெகதீஷ். சொல்லுமா ஜெகதீஷ், டவுட் இருக்குங்களா? சார், இந்த 7th சொல்லுங்கம்மா. புக் எல்லாம் நீங்க பாக்குற மாதிரி நாங்கெல்லாம் நெட்ல எதுலயாச்சும் சர்ச் பண்ணி பார்க்கலாமா சார்? தாராளமா நீங்க பார்க்கலாமே. நீங்க அது எப்படி சார்? நீங்க கூகுள்ல போய் தமிழ்நாடு டெக்ஸ்ட் புக் அப்படின்னு நீங்க டைப் பண்ணீங்கன்னா, ஹலோ 7th சார், இல்ல 7th கூகுள்ல புக் அதான் நான் சொல்றேன். தமிழ்நாடு கேளுங்க நான் சொல்றேன் கேளுங்க. ஜஸ்ட் கூகுள்ல போய் தமிழ்நாடு டெக்ஸ்ட் புக் அப்படின்னு சொல்லி நீங்க டைப் பண்ணீங்கனாலே உங்களுக்கு வந்து தமிழ்நாடு டெக்ஸ்ட் புக் கார்பரேஷனுக்கான வெப்சைட்டுக்கு உங்களுக்கு லிங்க் போயிடும். சரியா? அந்த லிங்க்ல நீங்க 1ஆம் கிளாஸ்ல இருந்து 12ஆம் கிளாஸ் வரைக்கும் எந்த புக்கை வேணாலும் நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம் நீங்க. ஓகே சார். ஓகே, நீங்க ரொம்ப அதிகமான நம்ம வெப்சைட் அட்ரஸ் எல்லாம் தெரியணும்ன்ற அவசியமே இல்ல. கூகுள்ல போய் தமிழ்நாடு டெக்ஸ்ட் புக் அப்படின்னு சொல்லி அல்லது தமிழ்நாடு ஸ்கூல் டெக்ஸ்ட் புக்ஸ் அப்படின்னு டைப் பண்ணினாலே அந்த வெப்சைட்டுக்கு உங்களுக்கு போயிடும். அந்த அபிஷியல் வெப்சைட், நம்ம தமிழ்நாடு லோகோ இருக்கு இல்லையா, தமிழ்நாடு கவர்மெண்ட் லோகோ இருக்கு இல்லையா, அந்த லோகோ உள்ள வெப்சைட்டுக்கு போயிடும். அந்த வெப்சைட்ல நீங்க 1ஆம் கிளாஸ்ல இருந்து 12ஆம் கிளாஸ் வரைக்கும் எந்த புக்கனாலும் நீங்க எந்த டேர்ம் வேணாலும் நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம் நீங்க. சரி, நான் உங்களுக்கு மெட்டீரியல்ஸ் இருந்தாலும் நான் அனுப்பிச்சு வைக்கிறேன். நீங்க பாருங்க. மோஸ்ட்லி வந்து கையில புக் வச்சுக்கிறது நல்லது. ஓகேமா? ஓகே, நான் டிசேபிள் பண்றேன் நானு. So now let us go to the class once again.
நான் சாம்பிளுக்கு மட்டும்தான் ஒரு சில மாணவர்களுக்கு நான் கேட்டுக்கிட்டேன். நான் ஏன்னு கேட்டா நம்மளுக்கு இன்னும் ஸ்லைட்ஸ் நிறைய பார்க்க வேண்டியிருக்குது நம்ம. ஸோ அடுத்த ஸ்லைட் போறேன் நான். ஸோ நெக்ஸ்ட் ஸ்லைட். மின் கலன்கள். மின் கலன்கள், இந்த இடத்துல கலன் அப்படின்னு சொன்னால என்னன்னு கேட்டீங்கன்னா பாத்திரம்னு அர்த்தம். கலன் அப்படின்னு சொன்னா பாத்திரம் அப்படின்னு சொல்லி அர்த்தம். நான் பண்ணிட்டு இருக்கும் பொழுது பவர் பாயிண்ட் வந்து மிஸ் ஆயிடுச்சு. நான் பவர் பாயிண்ட்டை 1 செகண்ட் நான் கொண்டு போறேன் நான். என்னுடைய பவர் பாயிண்ட் எங்க போச்சுன்னு தெரியல. பவர் பாயிண்ட் ஷேரிங் மிஸ் ஆயிடுச்சு. 1 செகண்ட், 1 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. நான் பவர் பாயிண்ட்டை வந்து ஷேர் பண்றேன் நான். ஸ்டூடெண்ட்ஸ் நான் சொல்றது கேக்குதா? வெயிட் பண்ணுங்க. நான் இப்போ இதுல எந்த ஸ்லைடுக்கு போறதுன்றதுக்கான ஆப்ஷன் இருக்கான்னு பார்ப்போம் நம்ம. ஸோ ஒவ்வொன்றா தான் போகணும் போல. ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. நான் அந்த பர்டிகுலர் ஸ்லைடுக்கு நான் போய்க்கிறேன் நான். ஸோ தட் இட் இஸ் ஈஸி ஃபார் மீ டு டேக் கிளாஸ். கொஞ்சம் அந்த ஸ்லைடுக்கு நான் போய்க்கிறேன் நான். ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் மின்னோட்டத்தின் திசை நம்ம பார்த்துட்டோம் நம்ம. இந்த பகுதியெல்லாம் பார்த்துட்டோம். ஸோ மின்னோட்டத்தை அளவிடுதல் பார்த்துட்டோம் நம்ம. ஸோ நெக்ஸ்ட் வந்து மின் கலன் அப்படின்ற அந்த டாபிக் சொன்னேன் நான். மின் கலனை நோக்கி நம்ம போயிட்டு இருக்கோம் நம்ம. ஸோ மின் கலன் நான் வைக்கிறேன் நான். மின் கலன் என்றால் என்ன? மின் கலன்கள் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் இப்போ நம்மளுக்கு வந்து மின்சாரத்தை வந்து நம்ம பிளக்ல இருந்து எடுத்துப்போம். நம்ம வயர், அதாவது போஸ்ட் மரத்துல இருந்து நம்ம எடுத்துக்கிறோம் நம்ம. கரண்ட் இல்ல. இப்போ என்ன இது டக்கு டக்குன்னு கட் ஆகுது? பவர் பாயிண்ட் எங்க போகுதுன்னு தெரியலையே. பவர் பாயிண்ட் இஸ் மிஸ்ஸிங். ஸ்டூடெண்ட்ஸ் நான் ஏன் பவர் பாயிண்ட் மிஸ் ஆகுதுன்னு தெரியல. ஷேர் பவர் பாயிண்ட். இந்த முறை பவர் பாயிண்ட் வந்து மிஸ் ஆகுது அப்படின்னு சொன்னா நான் இந்த முறை பவர் பாயிண்ட் மிஸ் ஆகுதுன்னு சொன்னா நெக்ஸ்ட் டைம் வந்து நான் ஸ்கிரீன் ஷேரிங்ல போட்டுறேன் நான். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் ப்ளீஸ் பேர் வித் மீ. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. பவர் பாயிண்ட் வந்ததுக்கு அப்புறமா நான் பாக்குறேன் நான். சப்போஸ் பவர் பாயிண்ட் வந்து இந்த முறையுமே ஸ்கிப் ஆகுது, சரியா வரல அப்படின்ற பட்சத்துல நான் ஸ்கிரீனை ஷேர் பண்றேன் நான். ஓகே, மறுபடியும் பவர் பாயிண்ட் வந்து மிஸ் ஆயிடுச்சு. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் நான் பேசுறதுக்கு ஒருவேளை ஸ்கிரீன் ஷேரிங் மிஸ் ஆனதுனால மிஸ் ஆச்சான்னு தெரியல. நான் வெறும் வீடியோ கட் பண்ணி வச்சிருந்தேன் நான். அதனால உங்களுக்கு ஒருவேளை வராம இருந்திருக்கலாம். ஸோ ஃபைனல் ஒன்லி ஒன் டைம் நான் வினோட்டவியில வந்து ஸ்கிரீன் ஷேர் பண்றேன். வெயிட் பண்ணுங்க. ஸ்டூடெண்ட்ஸ் நான் வந்து ஸ்கிரீன் ஷேரிங்கில், அதாவது பவர் பாயிண்ட் வந்து மிஸ் ஆகுது, உங்களுக்கு சரியா ஷேர் ஆக மாட்டுது. ஸோ அதை நான் பார்த்துட்டு இருக்கிறேன் நான். ஜஸ்ட் பேர் வித் மீ ஃபார் 2 minutes, ஜஸ்ட் 1 minute. நான் பார்த்துடுறேன் நான். ஒன் செகண்ட், நான் அந்த பர்டிகுலர் ஸ்லைடுக்கு போறேன் நான். எல்லாமே அனிமேஷன்ஸ்ல போட்டதுனால இட் டேக்ஸ் மோர் டைம் டு கோ டு தட் பர்டிகுலர் ஸ்லைடு. ப்ளீஸ் பேர் வித் மீ. அந்த பர்டிகுலர் ஸ்லைட்ல இமீடியட்டா போறதுக்கு எப்படின்னு தெரியல. ஸோ இப்போ மின் கலன் அப்படின்ற அந்த விஷயத்த பார்த்துட்டு இருக்கிறோம் நம்ம. மின் கலன்னா என்னன்னு பாக்குறோம் நம்ம. அதாவது நேரடியா வந்து பாத்தீங்கன்னா நம்ம எலக்ட்ரிசிட்டியை வந்து நம்ம பவர்ல இருந்து எடுக்கிறோம் நம்ம. போஸ்ட் மரத்துல இருந்து நம்ம எடுக்கிறோம் நம்ம. ஒருவேளை போஸ்ட் மரமே இல்ல, எம்டியான ஒரு ஸ்பேஸ் ஆகுது, கரண்ட் எல்லாம் போயிடுச்சு, நம்மளுக்கு ஆனா கண்டிப்பா பவர் வேணும். ஸோ அப்படின்ற பட்சத்துல நம்ம வந்து கண்டிப்பா நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம ஒரு பேட்டரி வச்சிருப்போம் நம்ம. இப்ப வீட்டுல ஏதாவது யூபிஎஸ் பேட்டரி யூஸ் பண்ணுவோம் நம்ம. யூபிஎஸ் யூஸ் பண்ணுவோம். அந்த யூபிஎஸ்ல பேட்டரி இருக்கும். அதை யூஸ் பண்ணி நம்ம வந்து நம்ம ஃபேன் ரன் பண்ணிக்கிறோம், லைட் ரன் பண்ணிக்கிறோம் இல்லையா, அதை யூஸ் பண்ணிக்கிறோம் நம்ம. ஸோ மின் கலன் அப்படின்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, மின்சாரத்தை நேரடியாகவோ அல்லது எளிதாகவோ பெற முடியாத மின் சாதனங்களுக்கு மின்சாரத்தை அளிக்க வல்ல ஒரு சாதனமே மின்கலன் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. சிம்பிளா ஒண்ணு சொல்லணும்னு கேட்டீங்கன்னா, மின் ஆற்றலை சேமித்து வைக்கக்கூடிய ஒரு கலன். கலன் அப்படின்னா பாத்திரம்னு அர்த்தம். கலன் அப்படின்னு சொன்னா பாத்திரம். கலன் அப்படிங்கிறது வந்து ஒரு பாத்திரம்னு பேரு. மின்கலன் அப்படின்னா மின் பாத்திரம், அதாவது மின் ஆற்றலை சேமித்து வைக்கக்கூடிய ஒரு பாத்திரம். அந்த பாத்திரத்துக்கு பேரா மின்கலன் பேரு. இப்ப நீங்க மின்கலன்கள்னு சொல்லிட்டு இருக்கும் போதே, இப்ப வீட்டுல வந்து அல்லது நீங்க கண்டிப்பா நீங்க எவரிடே பேட்டரி யூஸ் பண்ணிருப்பீங்க. அதாவது செல்போன் பேட்டரி சொல்லல நான். வீட்டுல ரிமோட் பேட்டரி இருக்கும். வால் கிளாக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரு பேட்டரி போட்டிருப்பாங்க. அந்த பேட்டரி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சீக்கிரமா ஒன்ஸ் அது போயிடுச்சுன்னா திருப்பி சார்ஜ் போட முடியாது, நம்ம தூக்கி போட்டுருவோம் நம்ம இல்லையா.
அதாவது ரிமோட் பேட்டரியும் அப்படிதான். ரிமோட் பேட்டரி வந்து சார்ஜ் போயிடுச்சுன்னா அந்த பேட்டரி நம்ம என்ன பண்ணிடுவோம், தூக்கி போட்டுருவோம் நம்ம. அடுத்து வேற பேட்டரி ஃப்ரெஷ்ஷா வாங்குவோம். ஆனா நம்ம செல்போன் பேட்டரிஸ் அப்படி கிடையாது. மறுபடியும் சார்ஜ் போட்டுக்கலாம். நம்ம பைக்ல, நம்முடைய கார்ல உள்ள பேட்டரிஸ்லாம் அந்த பேட்டரி தீர்ந்து போகும். திருப்பி நம்ம சார்ஜ் போட்டுருவோம். எப்படி சார்ஜ் போடுவோம்? பைக்ல உள்ள பேட்டரிலாம் பைக் ரன் ஆக சார்ஜ் ஏறிக்கிறோம். அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, கார்ல உள்ள பேட்டரி ரன் ஆக அதிலேயே வந்து என்ன பண்ணிக்கிறோம், சார்ஜ் பண்ணிக்கிறோம் அது. ஆ இந்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா, சார்ஜிங், டிஸ்சார்ஜிங் அதாவது சார்ஜ் பண்றது, டிஸ்சார்ஜ் பண்றது. டிஸ்சார்ஜ் பண்றதுன்னா யூஸ் பண்ணிக்கிறது. அதான் டிஸ்சார்ஜ் பண்றதுன்னு அர்த்தம். அப்ப சார்ஜிங், டிஸ்சார்ஜிங் கன்டினியூஸா உனக்கு நடந்துட்டே இருக்கும். இதுக்கு பேரு தான் வந்து பார்த்தீங்கன்னா, இது ஒரு டைப் ஆஃப் பேட்டரிஸ். இது ஒரு டைப் ஆஃப் மின்கலன். அப்ப மின்கலன்ல நம்மளுக்கே 2 தெரியுது. ஒண்ணு வந்து சார்ஜ் பண்ணக்கூடிய ஒரு வகையா இருக்குது. இன்னொன்னு சார்ஜ் பண்ண முடியாத ஒரு பேட்டரிஸா இருக்குது. 2 டைப்ல பேட்டரி இருக்குது. ஸோ இந்த 2 டைப் பேட்டரிஸையும் நம்ம என்னன்னு சொல்றோம்னு கேட்டீங்கன்னா, 2 வகைகள் சொல்றோம் நம்ம. ஒண்ணு வந்து முதன்மை மின்கலம் அப்படின்னு சொல்றோம். இன்னொன்னு துணை மின்கலம் அப்படின்னு சொல்றோம். மின்கலன்கள்ல 2 வகைகள் இருக்குது. ஒண்ணு வந்து முதன்மை மின்கலன், இன்னொன்னு துணை மின்கலன். இந்த முதன்மை மின்கலன்கள் அப்படின்றது நம்மளுடைய அ என்ன சொல்றது? அ வால் கிளாக்ல போடுற அந்த பேட்டரி அல்லது ரிமோட் நம்மளுடைய டிவி ரிமோட் இருக்கு இல்லையா? டிவி ரிமோட்டு, டேப் ரெக்கார்டர் ரிமோட்டு, அந்த ரிமோட்ல போடக்கூடிய பேட்டரிஸ் எல்லாமே முதன்மை மின்கலன் அப்படின்னு சொல்லுவாங்க. அத ரீசார்ஜ் பண்ண முடியாது. அதனை ரீசார்ஜ் பண்ண முடியாது. ஆனா துணை மின்கலன்கள் அப்படின்றத நம்மளால ரீசார்ஜ் பண்ணி பயன்படுத்த முடியும். இங்கிலீஷ்ல பிரைமரி செல்ஸ், செகண்டரி செல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பிரைமரி பேட்டரி அதாவது பிரைமரி செல்ஸ் அண்ட் செகண்டரி செல்ஸ். பிரைமரி பேட்டரி அண்ட் செகண்டரி பேட்டரி அப்படின்னு சொல்லுவாங்க. பிரைமரி பேட்டரினா முதன்மை மின்கலன், துணை மின்கலன்னா செகண்டரி பேட்டரி, செகண்டரி செல்ஸ் அப்படின்னு பேரு. ஓகே. இதுல இருக்கக்கூடிய அந்த வேறுபாடுகள உங்களுடைய நான் போட்டிருக்கிறேன் நானு. என்னுடைய பவர் பாயிண்ட்டையுமே உங்களுக்கு ஷேர் பண்றேன் நானு. நீங்க கண்டிப்பா நீங்க பாத்துக்கோங்க நீங்க. அண்ட் கொஞ்ச நேரம் கழிச்சு மறுபடியும் ஹேண்ட் ரைஸ் பண்ணவங்கள கேட்கிறேன். எல்லாத்தையுமே ஹேண்ட் ரைஸ் பண்ணவங்கள கேட்க முடியாது. கண்டிப்பா 12:15க்கு கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நான் கண்டிப்பா கேட்பேன் நானு. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க நீங்க. ஸோ நெக்ஸ்ட் ஸ்லைட் போறேன் நானு. மின் கலன்கள பத்தி தெரிஞ்சுக்கோங்க. கேள்வி கேட்பாங்க. எந்த வகையான எந்த வகையான மின் கலன்கள நம்மளால ரீசார்ஜ் பண்ண முடியும்? துணை மின்கலன, செகண்டரி செல்ஸ தான் ரீசார்ஜ் பண்ண முடியும். எந்த வகையான பேட்டரிஸ ரீசார்ஜ் பண்ண முடியாது? முதன்மை மின்கலத்த, அதாவது பிரைமரி மின்கலத்த ரீசார்ஜ் பண்ண முடியாது. எடுத்துக்காட்டுகள் என்னென்னன்னு போட்டிருக்காங்க. நீங்க இந்த மெட்டீரியல்ஸ நீங்க படிச்சு பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நான் அடுத்த ஸ்லைடுக்கு போறேன் நானு. அடுத்தது மின்கலன்கள இப்ப நான் ஸ்கிரீன்ல ஒரு காமிச்சுக்கிறேன் நானு. முதன்மை மின்கலன் எப்படி இருக்கும்? செகண்டரி மின்கலன், அதாவது துணை மின்கலன் எப்படி இருக்கும்? அப்படின்றத பேட்டரி காமிச்சுக்கிறேன் நானு. அந்த உங்களுக்கு சொன்னேன் இல்லையா? அதாவது ரிமோட் பேட்டரி, அப்புறம் டார்ச் லைட்ல யூஸ் பண்ற அந்த பேட்டரி, அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, முதன்மை மின்கலன், உலர் மின்கலன் அப்படின்னு போட்டிருக்கேன். துணை மின்கலன் அப்படின்றதுல வந்து பாருங்க, லித்தியம் உருளை மின்கலன், பொத்தான் மின்கலன், கார அமில மின்கலன், மோட்டார் வாகன மின்கல அடுக்கு இதெல்லாம் வந்து போட்டிருக்காங்க. இதெல்லாம் இப்ப இந்த கார அமில மின்கலன்னு சொல்றாங்க பாருங்க. அது இந்த பொத்தான் மின்கலன். பொத்தான் மின்கலன் அப்படின்றது நீங்க இந்த இந்த பேட்டரில நீங்க பார்த்திருப்பீங்க. அதாவது வாட்ச்ல இருந்திருக்கும். அல்லது உங்களுடைய இந்த 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 பொத்தான் மின்கலன் தான் CMOS பேட்டரின்னு சொல்லுவாங்க. CMOS பேட்டரி. CMOS பேட்டரிங்கிறது இப்போ நம்மளுடைய கம்ப்யூட்டர் இருக்குல்ல, நம்மளுடைய கம்ப்யூட்டர்ல, நம்மளுடைய செல்போன்ல, ஈவன் நம்மளுடைய செல்போன் ஸ்விட்ச் ஆஃப் ஆயிடும். ஸ்விட்ச் ஆஃப் சார்ஜ் இல்லாம ஸ்விட்ச் ஆஃப் ஆயிடுது. ஸ்விட்ச் ஆஃப் ஆயிட்டு திருப்பி நம்ம ஒரு நாள் கழிச்சு நம்மளுடைய செல்போன ஆன் பண்ணா கூட, அந்த செல்போன்ல டைம் கரெக்ட்டா காட்டும். கம்ப்யூட்டரும் அப்படிதான். கம்ப்யூட்டர ஆஃப் பண்ணி வச்சுட்டு, நம்ம 1 மாசம் கழிச்சு கூட கம்ப்யூட்டர ஆன் பண்ணா கூட, கம்ப்யூட்டர்ல டைம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்ட்டா காட்டும். ஸோ அந்த டைம எப்படி அது கரெக்ட்டா கால்குலேட் பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இட் இஸ் மெயின்லி டிபெண்டிங் அப்பான் த பட்டன் டைப் செல். அதாவது பொத்தான் மின்கலன் அப்படின்னு சொல்லக்கூடியது. அந்த கம்ப்யூட்டர்ல இருக்கக்கூடிய அந்த பேட்டரிய வந்து CMOS பேட்டரி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த CMOS பேட்டரி வந்து அது ஆட்டோமேட்டிக்கா அது உள்ள இருக்கும். அந்த பேட்டரியில இருந்து தான் அது வந்து சப்ளை எடுத்துக்கிட்டு அந்த கரண்ட் அந்த டைமிங் வந்து கரெக்ட்டா ஓடிட்டு இருக்கும். மத்த பேட்டரிஸ் எல்லாமே அந்த துணை மின்கலன்கள் அப்படின்றதுக்கு கீழ உள்ள 4 பேட்டரிஸுமே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ரீசார்ஜபிள் பேட்டரிஸ் தான். ஜஸ்ட் ஒரு சிம்பல் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக நான் ஃபோட்டோஸ் போட்டிருக்கிறேன் நானு. நீங்க பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் மின்கல அடுக்கு. மின்கல அடுக்குன்னா என்ன? மின்கலன் அப்படின்னா தெரிஞ்சு போச்சு. மின்கலன்னா அந்த மின் ஆற்றலை சேமித்து வைக்கக்கூடிய ஒரு கலன், ஒரு பாத்திரம் அப்படின்னு சொன்னேன். மின்கல அடுக்கு. அடுக்குனாலே அடுக்கி அடுக்கி வைக்கிறது இல்லையா? முடிஞ்சு போச்சு. சிம்பிள் ஃபார்மேட். அடுக்குனாலே அடுக்கி அடுக்கி வைக்கிறது. ஸோ அந்த பேட்டரிய அடுக்கி அடுக்கி வைக்கிறோம். அந்த
முதன்மை மின்கலத்தையோ அல்லது துணை மின்கலத்தையோ அடுக்கி அடுக்கி வரிசையா அதை அடுக்கி வச்சு பெருசா ஆக்குறோம். அதாவது நம்மளுக்கு பேட்டரி, நம்மளுக்கு சப்ளை அதிகமா வேணும், மின் ஆற்றல் அதிகமா வேணும்ன்ற காரணத்துக்காக அடுக்கி அடுக்கி வைக்கிறோம். ஸோ அப்படி அடுக்கி வைக்கக்கூடிய அந்த விஷயத்துக்கு பேர் தான் மின்கல அடுக்கு. ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட மின்கலன்களின் தொகுப்பே மின்கல அடுக்கு ஆகும். மின்கல அடுக்கு என்றால் என்ன? மின்கல அடுக்கு என்பது ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட மின்கலன்களினுடைய தொகுப்பே மின்கல அடுக்கு ஆகும். அதை நீங்க பாத்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் ஸ்லைட் போறேன் நானு. சுற்று வரைபடங்கள் கண்டிப்பா இதை பத்தி கேட்பாங்க. சுற்று வரைபடங்கள்னா என்ன? கண்டிப்பா நம்ம எல்லாருமே வந்து ஸ்டூடெண்ட்ஸ், நான் கேப் இல்லாம நான் ஃபாஸ்டா போயிட்டு இருக்கிறேன். நானு ஐம் சாரி, ஸ்லைட்ஸ் நிறைய இருக்குது. இந்த பாடம் ரொம்ப பெரிய பாடம், நான் முன்னாடியே சொல்லிட்டேன். நானு ப்ளீஸ் பேர் வித் மீ, நீங்க பொறுத்துக்கோங்க. நம்ம இன்னும் ஸ்லைட்ஸ் நிறைய பார்க்க வேண்டியது இருக்குது. உங்களை டவுட்ல நான் கேட்கல. நானு உங்களுடைய டவுட்ஸை குறிச்சு வச்சுக்கோங்க. கடைசியா நான் 12:15 உங்களை கேட்கிறேன். நீங்க அப்ப நீங்க சொல்லுங்க. நீங்க சுற்று வரைபடங்கள் இதை பத்தி கண்டிப்பா கேட்பாங்க. சுற்று வரைபடம்னா வேற ஒண்ணுமே கிடையாது. இப்போ நம்ம கையில சின்னதா ஒரே ஒரு குட்டி பேட்டரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நம்மகிட்ட ஒரு குட்டி பேட்டரி. என்ன பேட்டரி? நம்ம வீட்டுல ரிமோட்ல போடக்கூடிய ஒரு பேட்டரி கையில இருக்குது. ஒரு குட்டி வயர் ஒன்று இருக்குது. அப்பப்ப சின்ன சின்னதா வெட்டி நம்ம கனெக்ட் பண்றதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு வயர் இருக்குது. ஒரு குட்டி பல்பு ஒன்று இருக்குது. மொத்தமே 3 தான் இருக்குது. ஒரு பேட்டரி இருக்குது, கொஞ்சம் வயர் இருக்குது, அப்புறம் ஒரு குட்டி லைட் இருக்குது. இதை 3ஐயும் நம்ம கனெக்ட் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். இது 3ஐயும் கனெக்ட் பண்றோம். எப்படி போர்டை பாருங்க. இப்ப நீங்க பாருங்க, நான் பக்கம் எண் 25ல ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். நானு நீங்க பாத்துக்கோங்க. நீங்க இது சாரி, இது கிடையாது. நான் மின் சுற்று படம், மின் சுற்று படம்ன்றது இதான். மின் சுற்று படம்ன்றது இதான். நான் இதைத்தான் சொல்ல வரேன். நான் இங்க நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு பேட்டரி சிம்பிள் போட்டிருக்காங்க, பிளஸ் மைனஸ் அப்படின்னு சொல்லி 2 கோடுகள். ஒரு பெரிய கோடு ஒண்ணு போட்டிருக்காங்க, ஒரு குட்டி கோடு ஒண்ணு போட்டிருக்காங்க. இந்த பெரிய கோடு போட்டிருக்காங்க பாத்தீங்களா? அந்த பெரிய கோடு தான் பேட்டரியில உள்ள பிளஸ், நேர்மின் சுமை கொண்ட துணை அந்த முனை. மைனஸ் அது வந்து சின்ன கோடு வந்து எதிர்மின் சுமை கொண்ட அந்த முனை. இப்போ இந்த பெரிய கோடு சின்ன கோடு போட்டிருக்காங்க பாருங்க, இதுதான் வந்து அந்த பேட்டரிக்கான சிம்பிள். இந்த பேட்டரிக்கான சிம்பிள் நோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் கீழே பாருங்க, மஞ்சள் கலர்ல வட்டமா போட்டு சிகப்பு கலர்ல இன்ட் மாதிரி போட்டிருக்காங்க. இந்த குறியீடு தான் என்னன்னு கேட்டீங்கன்னா பல்பு, மின் விளக்கு. மின் விளக்குக்கான குறியீடு இதுதான். அப்புறம் ஏ அப்படின்னு சொல்லி ஒரு எழுத்து போட்டு மேல ஒரு ரவுண்ட் போட்டிருக்காங்கல்ல, அதான் வந்து அம்மீட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, அந்த சுற்று படத்துல மின் ஓட்டத்தை அளக்கக்கூடிய ஒரு கருவி. மின் ஓட்டத்தை அளக்கக்கூடிய அந்த கருவிக்கு பேர் தான் வந்து பாத்தீங்கன்னா அம்மீட்டர்னு சொல்லுவாங்க. அப்புறம் இந்த பக்கம் வந்து பாருங்க, 2 டாட் மார்க் வச்சு மேல ஒரு சின்ன ஒரு கோடு போட்டிருக்காங்க இல்லையா? இந்த இடத்துல இங்கனக்குள்ள நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரிய வரும். சோ அதான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு, அதாவது இப்ப நான் ஸ்கிரீன்ல பண்றேன் நான். இதான் இந்த பகுதி மட்டும்தான். அந்த 2 புள்ளி, கருப்பு புள்ளி வச்சு ஒரு கோடு மாதிரி போட்டிருக்காங்கல்ல, சோ அதான் வந்து பாத்தீங்கன்னா சுவிட்ச் அப்படிதான் போட்டிருப்பாங்க. இப்போ கரெக்டா இந்த சுற்று மூடிய மின் சுற்றா இருக்கணும். கம்ப்ளீட்டா மூடி இருந்தா மட்டும்தான், கம்ப்ளீட்டா எந்த கேப்புமே இல்லாம கம்ப்ளீட்டா க்ளோஸ்டா இருந்தா மட்டும்தான் எலக்ட்ரான்கள் ஓட ஆரம்பிக்கும். ஒருவேளை அந்த மூடிய மின் சுற்று இல்லாம எங்கேயாவது ஒரு இடத்துல சின்ன ஒரு கட் ஓப்பன்ல இருக்குன்னு கேட்டா நம்மளுக்கு கரண்ட் ஓடாது. இது நம்மளுக்கு நல்லாவே தெரியும். நீங்க வீட்ல எல்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க. வீட்ல எலி துளைகள் நிறைய இருந்துச்சு அப்படின்னு சொன்னா சின்ன சின்ன வயர்ஸ் எல்லாம் கட் பண்ணி வச்சிருக்கோம். நம்ம என்ன சொல்றது, இந்த வாஷிங் மிஷின்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வயர்ஸை கட் பண்ணி வச்சிருக்கோம். ஒரு சின்ன வயர் கட் ஆனாலும் நம்மளுக்கு வந்து மிஷின் ஓடாது இல்லையா? நிறைய நீங்க பாத்துருப்பீங்க. உள்ள எலி எங்கேயாவது ஒரு சின்ன இதை கட் பண்ணியிருந்தா கூட கரண்ட் அங்க ஓடாது. கரண்ட் ஓடலைன்னா அந்த மிஷின் வந்து ஆப்ரேட் ஆகாது. ரைட்? அப்போ அந்த கம்ப்ளீட்டா அந்த வயர்ஸ் வந்து க்ளோஸ்டா இருக்கணும். கம்ப்ளீட்டா ஃபுல் கனெக்ஷனா ப்ராப்பரா இருக்கணும். மூடிய மின் சுற்றா இருக்கணும். இதுக்கு பேர் தான் மின் சுற்று படம். இது மூடிய மின் சுற்றா இருக்கணும். இது மூடிய மின் சுற்றுனா என்ன? எங்கேயுமே கேப்பே இல்லாம அனைத்து மின் சாதனங்களும் முறையாக, ஒழுக்கமாக, ஒழுங்கான முறையிலே பிணைக்கப்பட்டுள்ளது அப்படின்னா அதுக்கு பேர் தான் வந்து ப்ராப்பரான மின் சுற்று படம். இப்ப நீங்க வந்து பாருங்க, ஒரு பேட்டரி சிம்பிள், ஒரு பெரிய கோடு, ஒரு சின்ன கோடு, பிளஸ் சிம்பிள் மைனஸ் சிம்பிள் போட்ட ஒரு பேட்டரி இருக்குது. ஒரு அம்மீட்டர், ஒரு கனெக்ஷன் ஒண்ணு போட்டிருக்காங்க. அம்மீட்டர்னா மின்னோட்டத்தை அளக்கக்கூடிய ஒரு கருவி. ஒரு பல்ப் போட்டிருக்காங்க, ஒரு சுவிட்ச் போட்டிருக்காங்க. இந்த 4 மின் சாதனங்களையுமே ஒரு வயர் வச்சு ப்ளூ கலர்ல ஒரு கோடு போட்டு காமிச்சுக்கிறாங்க. கட்டம் மாதிரி ஒரு ப்ளூ கலர்ல ஒரு கட்டம் போட்டுக்கிறாங்க செவ்வகமா. அது ஒண்ணும் இல்ல, வயர் தான். அதாவது பேட்டரியினுடைய பிளஸ்ல இருந்து அம்மீட்டருடைய பிளஸுக்கு ஒரு வயர் கொடுத்துருக்காங்க. அம்மீட்டருடைய நெகட்டிவ்ல இருந்து பல்புக்கு ஒரு வயர் கொடுத்துருக்காங்க. பல்புல இருந்து சுவிட்சுக்கு ஒரு வயர் கொடுத்துருக்காங்க. சுவிட்சோட இன்னொரு முனையில இருந்து பேட்டரிக்கு வயர் கொடுத்துருக்காங்க. இதுக்கு பேர் தான் வந்து பாத்தீங்கன்னா மின் சுற்று படம். மின் சுற்று படம் என்றால் என்ன? மின் சுற்று படம் என்பது மின் சாதனங்களை கொண்டு வரையக்கூடிய ஒரு சுற்றுப்படம். அவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது. ஓகே, சோ நெக்ஸ்ட். இப்ப இதுக்கு முன்னாடி இந்த ஸ்லைடு நான் காட்டாமே உங்களுக்கு போயிட்டேன். நானு கண்டிப்பா சுற்று வரைபடங்கள் அப்படின்னு போட்டிருக்காங்க. இந்த விஷயங்கள்லாம் பக்கம் 25ல இருக்குது.
அதுல வந்து குறியீடுகள்லாம் கொடுத்துருக்காங்க. இது நீங்க கண்டிப்பா ஸ்டூடெண்ட்ஸ் மூடியது, திறந்தது, எப்படி வந்து இதெல்லாம் இருக்குது அப்படின்ற இந்த விஷயங்களை கண்டிப்பா நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க. பக்கம் 25ல இருக்குது. இது நீங்க குறிச்சு வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் ஸ்லைடு வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா மின்சுற்று படத்துக்கு அடுத்தப்புல மின்சுற்றினுடைய வகைகள். மின்சுற்றினுடைய வகைகள் இந்த கேள்வி கண்டிப்பான முறையில கேட்கக்கூடிய ஒரு கேள்வி. மின்சுற்று படம், மின்சுற்றினுடைய வகைகள், என்னென்ன வகையில மின்சுற்றுகள் இருக்குது. நான் ஏற்கனவே சொன்னேன் நானு, ஒரு மூடிய மின்சுற்றுல இருந்தா தான் மின்னோட்டம் வந்து ஓடும்னு சொன்னேன். இந்த மூடிய சுற்றுலயே வந்து பாத்தீங்கன்னா 2 வகைகள் இருக்குது. ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா தொடர் இணைப்பு அப்படின்னு சொல்லி ஒரு வகை இருக்குது. இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா பக்க இணைப்பு அப்படின்னு சொல்லி ஒரு வகை இருக்குது. மின்சுற்றுல 2 வகைகள் இருக்குது. மின்சுற்றுல 2 வகைகள் இருக்குது. ஒண்ணு தொடர் இணைப்பு, இன்னொன்னு பக்க இணைப்பு. சாரி ஸ்டூடெண்ட்ஸ், உண்மையிலேயே நீங்க ரொம்ப பாவம். ஏன்னு கேட்டீங்கன்னா நிறைய பெரிய பாடம் இது. நான் இப்ப இதுவரைக்கும் எடுத்த கிளாஸையே நான் 2 கிளாஸ்க்கு 2 ஹவர்ஸா நான் எடுத்துக்கணும். ஆனா 2 ஹவர்ஸா எடுக்கிற கிளாஸையே 3/4 மணி நேரத்துல எடுத்துக்கிறேன் நானு. இப்போ தொடர் இணைப்பு, பக்க இணைப்புன்றது அது இன்னொரு ஒரு பெரிய டாபிக். நான் அதையுமே நான் ஸ்டார்ட் பண்றேன். ஸோ அது ரொம்ப டிஃபிகல்ட். அதனால மின் சுற்றினுடைய வகைகள் என்னென்ன அப்படின்றத மட்டும் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க. மின் சுற்றினுடைய தொடர் இணைப்புல வந்து பாருங்களேன். இப்ப நீங்க பாருங்க, ஒரு பேட்டரி சிம்பல் போட்டிருக்காங்க, 2 பல்பு போட்டிருக்காங்க. அந்த 3 பொருளையுமே வரிசையா தொடர்ச்சியா ஒரு ரவுண்டா கரெக்டா ஒரே மாதிரி தொடர்ச்சியா வந்து கனெக்ஷன் கொடுத்துருக்காங்கல்ல, இதுக்கு பேர் தான் தொடர் இணைப்பு. ஆனா பக்க இணைப்புனா வந்து பாருங்க, ஒரு பேட்டரி இருக்குது, அந்த பேட்டரியில இருந்து ஒரு பல்பு போட்டிருக்காங்க, திருப்பி இன்னொரு ஒரு பல்பு போட்டிருக்காங்க. இந்த 2க்கும் உள்ள வித்தியாசம் தான் பக்க இணைப்பு. தொடர் இணைப்பு, பக்க இணைப்புக்குள்ள வித்தியாசம் நல்லா பாருங்க. 2 பல்பையும் தொடர்ச்சியா ஒரே வயர்ல டக்கு 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 டக்குன்னு கொடுத்துருக்காங்க. இது ஃபர்ஸ்ட்ல அது தொடர் இணைப்பு. பக்க இணைப்புங்கிறது இந்த மாதிரி அவங்க படத்துல காட்டப்பட்டுள்ள மாதிரி பக்க இணைப்பு இந்த மாதிரி அதாவது பேட்டரியோடைய பிளஸ்ல ஆரம்பிச்சு பேட்டரியினுடைய பிளஸ் மைனஸ ஒரு பல்புக்கு கொடுத்துட்டாங்க. திருப்பி அதே மாதிரி பேட்டரியினுடைய பிளஸ் மைனஸ் எடுத்து இன்னொரு பல்புக்கும் கொடுத்துக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி கொடுத்துருக்க அந்த அமைப்புக்கு பேர் பக்க இணைப்பு. அப்படி இல்லாம ஒரே வயர் எடுத்து ஒரே சர்க்கிளா ஒரே மாதிரி தொடர்ச்சியா இருக்கக்கூடிய அந்த கனெக்ஷன் தொடர் இணைப்பு. இந்த தொடர் இணைப்பு, பக்க இணைப்புன்ற விஷயத்த நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க நீங்க. ஸோ கண்டிப்பா இதுல இருந்து கேள்வி கேட்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் ஸ்லைடு போறேன் நான். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்லைடு. மின்சுற்றினுடைய வகைகள், மின்னோட்டவியல். இப்போ மின்னோட்டவியல்ன்றதுல பக்கம் 28, இந்த பக்கம் 28ல ஒரு அழகான ஒரு 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 சம்மரி கொடுத்துக்கிறாங்க. இது வரைக்கும் நடத்தப்பட்ட அந்த விஷயங்களை அழகா ஒரு சம்மரியா ஒரு படத்துல அழகா கொடுத்துக்கிறாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுடைய பக்கம் 28 நீங்க நோட் பண்ணிக்கோங்க. இந்த 28வது பக்கத்துல நம்ம இதுவரைக்கும் பார்த்த அந்த பகுதிகளை அழகா ஒரே ஒரு ஒற்றை பக்கத்துல அழகா ஒரு படத்துல கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ரிவைஸ் பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனால போட்டுக்கிறேன் நான். மின்னோட்டவியல் அப்படின்றத ஒரு சின்ன ஒரு ஓவரால் வியூ, ஒரு பேர்ட் ஐ வியூ மாதிரி போட்டிருக்காங்க. கண்டிப்பா நீங்க பாத்துக்கோங்க நீங்க. ஸோ நெக்ஸ்ட், மின் கடத்து பொருட்கள் மற்றும் காப்பான்கள். மின் கடத்து பொருட்கள்லாம் என்ன? மின்சாரத்தை கடத்தக்கூடிய பொருள்களை மின் கடத்து பொருட்கள் அப்படின்னு சொல்லலாம், அல்லது கடத்திகள். அது என்ன சார் ஒரு பெரிய விஷயமா? உண்மைதான். மின்சாரத்தை கடத்தக்கூடிய பொருள்கள் மின் கடத்திகள். மின்சாரத்தை கடத்தாத பொருள்கள் மின் காப்பான்கள் அல்லது மின் கடத்தா பொருட்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல மின் கடத்து பொருள்கள் மற்றும் காப்பான்கள். காப்பான்கள் அப்படின்னு சொன்னா மின்சாரத்தை கடத்தாத பொருள்கள். மின்சாரத்தை கடத்தக்கூடிய பொருள்களை மின் கடத்திகள்னு சொல்லலாம். இப்போ நீங்க ரொம்ப 2மே நமக்கு ரொம்ப அவசியம். இப்போ நம்மகிட்ட வயர் இருக்குது, வயரை வச்சு நம்ம கனெக்ட் பண்றோம். நம்ம அந்த வயர்ல வெளியில வந்து பாத்தீங்கன்னு சொன்னா பிளாஸ்டிக்ல அல்லது ரப்பர்ல போட்டிருக்காங்கல்ல, ரப்பர்ல ஒரு வயர் போட்டிருக்கிறாங்க. அந்த ரப்பர் வயரை நம்ம தொடும் பொழுது நம்மளுக்கு ஷாக் அடிக்க மாட்டுது. ஆனா உள்ள இருக்கக்கூடிய வயர் தான் வந்து பாத்தீங்கன்னா காப்பர்ல கொடுத்துருக்காங்க. அதுதான் எலக்ட்ரான்ஸை வந்து கடத்துது. ஸோ அதுதான் வந்து அதுதான் வந்து கரண்ட் போக ஆரம்பிக்கும். அப்போ டைரக்டா அதை நம்ம தொடரோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு ஷாக் அடிக்கும். ஆனா அதே நேரத்துல நம்மளுக்கு சில நேரத்துல நம்மளுக்கு ஷாக் அடிக்க கூடாது. அதனாலதான் அந்த உள்ள இருக்கக்கூடிய அந்த வயர்ஸை வெளியில ஒரு ஒரு ரப்பர் ஒரு பைப் மாதிரி போட்டு உங்களுக்கு வயர் ஆஃப் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாங்க. அப்ப அந்த ரப்பர் பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்கள், மரக்கட்டை இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மின்சாரத்தை கடத்தாத பொருட்கள். அதுக்கு பேர் காப்பான்கள் அப்படின்னு சொல்லி பேரு. மின் கடத்திகள் அப்படின்றது உலோகங்கள், அப்புறம் மெட்டல்ஸ், அதாவது காப்பர், அப்புறம் இரும்பு, எந்த தண்ணி, எந்தெந்த பொருள்கள் எல்லாம் வந்து நம்ம மனித உடல் இது எல்லாமே எந்தெந்த பொருள் எல்லாம் மின்சாரத்தை கடத்துகின்றனவோ அவைகளை மின் கடத்திகள் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இப்ப மின் கடத்திகள் அப்படின்றத வந்து பாருங்க, அங்க ஒரு சின்ன ஒரு மைனஸ் பாயிண்ட், ஒரு எலக்ட்ரான் ஒண்ணு இருக்குது. அதுல அங்கங்க
ஒரு தடைகள் இருக்குது. ஒரு சின்ன ஒரு படம் போட்டிருக்கிறேன் நானு. அந்த எலக்ட்ரான் வந்து ஈஸியா எங்கேயுமே முட்டி மோதாம ஈஸியா ஃப்ளோ ஆகி போயிடுது. இது வந்து மின் கடத்திகள்ல. மின் கடத்தா பொருள்கள்ல வந்து பாருங்களேன், அது ஈஸியா போக முடிய மாட்டுது. இங்க போனா இங்க ஒண்ணு முட்டுது, அங்க போனா அங்க ஒண்ணு முட்டுது, அங்க போனா அங்க ஒண்ணு முட்டுது, இங்க போனா இங்க ஒண்ணு முட்டுது. ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த எலக்ட்ரான் வந்து இங்க இருந்து மூவ் ஆக ஆரம்பிக்குது. அப்ப நல்லா தெரியும், எலக்ட்ரான்களினுடைய ஓட்டம் தான் மின்னோட்டம்னு தெரியும். இங்க எலக்ட்ரான்கள் ஃப்ரீயா ஓடுதுன்னு கேட்டா, அதால அதிகமா ஈஸியா ஓட முடியுது அப்படின்னு சொன்னா, எதுல ஈஸியா ஓட முடியுதோ அது மின் கடத்திகள். ஈஸியா ஓட வைக்க முடியுது. எந்த பொருள்கள்ல எலக்ட்ரான்கள் ஈஸியா ஓட முடியலையோ அதை மின் கடத்தா பொருள்கள்னு சொல்றோம், அல்லது காப்பான்கள் அப்படின்னு சொல்லி சொல்றோம். நோட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் ஸ்லைடு நம்ம தெரிஞ்சுக்கிருவோம். என்ன தெரிஞ்சுக்கிருவோம்? நம்ம புத்தகத்துல போட்டிருக்கிறாங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா, நம்ம ஏற்கனவே நான் சொன்ன இதே விஷயத்தை தான் போட்டிருக்கிறாங்க. ஒரு வயர் இருக்குது. அந்த வயருக்கு வெளியில வந்து ரப்பரால போட்டிருக்கிறாங்க. அந்த ரப்பருக்கு உள்ளதான் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அந்த வயர்ஸ் இருக்குது. ஸோ அந்த வயர்ஸ்ல தான் வந்து அந்த காப்பர்ல தான் வந்து கரண்ட் வந்து மூவ் ஆக ஆரம்பிக்குது. அதே இடத்துல நம்ம கரண்ட் போயிட்டு இருக்கும்போது தொட்டோம்னா ஷாக் அடிச்சிடும். ஸோ அந்த அந்த ரப்பரால ஆன அந்த உரையை தொடும்பொழுது நமக்கு ஷாக் அடிக்க மாட்டேது. இதுதான் அந்த விஷயம், அதை தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா, நம்மளுடைய சிம் கார்டு இருக்கு பாத்தீங்களா? சிம் கார்டு, நம்மளுடைய சிம் கார்டு, நம்மளுக்கு ஏடிஎம் கார்டுல வந்து பாத்தீங்கன்னா உள்ள ஒரு சிப் ஒண்ணு கொடுத்துருப்பாங்க இல்லையா? சோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா, இதுல எல்லாம் வந்து இந்த இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பியூரா வந்து மின்சாரத்தை கடத்தக்கூடிய பொருள்களால் உருவாக்கப்படாமல், அது நல்லா கடத்தக்கூடிய பொருள்களாவும் இருக்காது, கடத்தாத பொருளாவும் இருக்காது. 2க்கும் நடுவுல இருக்கும். அதுக்கு பேர் குறைக்கடத்திகள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த குறைக்கடத்திகளால தான் அதை வந்து செஞ்சிருப்பாங்க. இந்த விஷயத்த நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கோங்க. அதாவது மொத்தம் மின்சாரத்தை கடத்தக்கூடிய விஷயத்த வச்சு நம்ம 3ஆ பிரிக்கலாம். மின்சாரத்தை நல்லா கடத்தக்கூடியத மின் கடத்திகள்னு சொல்றோம். மின்சாரத்தை கடத்தாத பொருள்களை மின் கடத்தா பொருள்கள் அல்லது காப்பான்கள் அப்படின்னு சொல்லி சொல்றோம். 3ஆவதா மின்சாரத்தை கடத்தியும் கடத்தாமலும், கொஞ்சம் கடத்தும் கொஞ்சம் கடத்தாது, அந்த மாதிரி அரையும் குறையுமா இருக்கிறத குறைக்கடத்திகள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் நம்ம. குறைக்கடத்திகள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் நம்ம. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து அடுத்தது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா மின்னோட்டத்தினுடைய விளைவுகள். இந்த மின்னோட்டத்தினுடைய விளைவுகள் நம்ம போறதுக்கு முன்னால ஒரு சில கேள்விகளை ஒரு சில மாணவர்கள் கிட்ட கேட்டுட்டு நம்ம கிளாஸ்க்குள்ள போகணுங்க. இந்த முறை ஹேண்ட் ரைஸ் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கல்ல, அவங்கள மேல இருந்து போகாம கீழே இருந்து கொஞ்சம் கேட்டு பார்ப்போம். சோ யோகேஸ்வரி அப்படின்னு இருக்கிறாங்க. யோகேஸ்வரியை நான் கேட்கிறேன் நானு. யோகேஸ்வரி இருக்கீங்களா? யோகேஸ்வரி யோகேஸ்வரி இருக்கீங்களாமா? உங்களை அன்மியூட் பண்ணிக்கிறேன் நானு, பேசலாம். யோகேஸ்வரி யோகேஸ்வரி பேசல. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நான் மைக்கை டிசேபிள் பண்றேன் நானு. கனிதா கனிதா இருக்கீங்களா? அவங்கள அலோவ் பண்றேன், மைக் அலோவ் பண்றேன். கனிதா கனிதா இருக்கியாமா? கேக்குதா கனிதா? ஓகே, கனிதா இல்ல. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஹேண்ட் ரைஸ் பண்றாங்க, ஆனா பதிலாம் இல்ல. ஓகே, ஃபர்ஸ்ட் சாதனா ஸ்ரீட்டே போறேன் நான். ஃபர்ஸ்ட்ல இருந்தே வரேன் நான். சாதனா ஸ்ரீ இருக்கியாமா? கேக்குதா? இருக்க சார். சொல்லுங்கம்மா, என்ன சந்தேகம்? கிளாஸ் புரியுதா? புரியுது சார். சந்தேகம் என்ன? காப்பான்கள் சார். காப்பான்கள் அப்படின்றது மின்சாரத்தை கடத்தாத பொருள்கள், மின்சாரத்தை கடத்தாது. இப்போ நம்ம மரக்கட்டை வந்து மின்சாரத்தை கடத்துமா? கடத்தாது. அதனால அதுக்கு பேர் காப்பான்கள். பிளாஸ்டிக் வந்து கடத்துமா? கடத்தாது. அதனால அத காப்பான் அப்படின்னு சொல்லலாம். ரப்பர் கடத்துமா? ரப்பர் கடத்தாது. அதனால ரப்பரை வந்து காப்பான்கள் அப்படின்னு சொல்லலாம். அதாவது மின்சாரத்தை எந்தெந்த பொருள்கள் எல்லாம் கடத்தாதோ அதகளை காப்பான்கள் அப்படின்னு சொல்லலாம், அல்லது மின் கடத்தாத பொருள்கள் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஓகே, வேற சந்தேகம் இருக்கா? வேற சந்தேகம்? நன்றி. அடுத்ததுக்கு பார்க்கலாம் நம்ம. ஓகே, அடுத்தது வந்து பிரியா. நிறைய கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் தான் இருக்கிறாங்க. ஓகே, பிரியா இருக்கீங்களாமா? சார் மின்னூட்டம் அது ரெண்டுத்துக்கும் என்ன சார் வித்தியாசம்? அது ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்? அதாவது மின் சுமை கொண்ட ஒரு துகள், மின் சுமை கொண்ட மின் சுமை ரெண்டு மின் சுமை இருக்குது. நேர் மின் சுமைன்னு ஒண்ணு இருக்குது, எதிர் மின் சுமைன்னு ஒண்ணு இருக்குது. சரியா? நேர் மின் சுமைன்னு இருக்குது, எதிர் மின் சுமைன்னு இருக்குது. பேட்டரியில வந்து பிளஸ் இருக்குது, மைனஸ் இருக்குல்ல, ஒத்துக்கிறியா? ஓகே, அதே மாதிரியே மின் சுமையில 2 இருக்குது. பிளஸ் 1 இருக்குது, மைனஸ் 1 இருக்குது. நேர் மின் சுமை 1 இருக்குது, எதிர் மின் சுமை இருக்குது. எந்த துகள் வந்து அது நேர்மின் சுமை துகள்களா இருக்காது, அதாவது ஒரு துகள் வந்து நேர்மின் சுமை கொண்டிருக்குதா
அதையும் மின்னூட்டம்னு சொல்லலாம். எதிர்மின் சுமை கொண்டிருக்குதா, அதையும் நம்ம மின்னூட்டம்னு சொல்லலாம். மின்னூட்டம்னு சொல்லலாம். ஆனா அந்த மின் சுமை கொண்ட அந்த துகள்கள் இருக்கு பாருங்க, அந்த மின்னூட்டம், அந்த மின்னூட்டமானது ஓட ஆரம்பிக்குது அப்படின்னு சொன்னா அத மின்னோட்டம்னு சொல்லலாம். அது ஓடாத வரைக்கும் அது அப்படியே நின்றுட்டு இருக்குது, ஒரு இடத்துல நின்றுகிட்டு இருக்குது அப்படின்னு சொன்னா அத மின்னூட்டம் அப்படின்னு தான் சொல்லுவோம் நம்ம. அது எப்ப ஓட ஆரம்பிக்குதோ அப்போ அத மின்னோட்டம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். அந்த ஓட்டம் இருக்கு இல்லையா, இங்கிலீஷ்ல மின்னூட்டம்ன்றதுக்கு இங்கிலீஷ்ல சார்ஜ். சார்ஜ் என்னது? சார்ஜ். பாசிட்டிவ் சார்ஜ், நெகட்டிவ் சார்ஜ். பாசிட்டிவ் சார்ஜ், நெகட்டிவ் சார்ஜ். இந்த பாசிட்டிவ் சார்ஜ் வந்து மூவ் ஆனாலும் சரி, நெகட்டிவ் சார்ஜ் மூவ் ஆனாலும் சரி, இந்த மோஷன் ஆஃப் சார்ஜஸ், மோஷன்னா என்னது? ஓட்டம். மோஷன்னா இயக்கம் தானே, மோஷன்னா இயக்கம் தானே. ஸோ மோஷன் ஆஃப் சார்ஜஸ், மோஷன் ஆஃப் பாசிட்டிவ் சார்ஜ் இல்லைன்னா மோஷன் ஆஃப் நெகட்டிவ் சார்ஜ், ரெண்டையுமே நம்ம என்னன்னு சொல்லலாம்? எலக்ட்ரிக் கரண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். வாட் இஸ் எலக்ட்ரிக் கரண்ட்? எலக்ட்ரிக் கரண்ட் இஸ் நத்திங் பட் மோஷன் ஆஃப் சார்ஜஸ் இஸ் நத்திங் பட் எலக்ட்ரிக் கரண்ட். ஓகே ஓகே சார். எனி டவுட்? நான் உங்களுக்கு ஏதாவது இன்னும் சந்தேகம் இருக்குதா? இல்ல சார். ஓகே. அந்த மோஷன் ஆகாத வரைக்கும், அது ஸ்டாட்டிக்கா ஒரே இடத்துல நின்றுட்டு இருக்கிற வரைக்கும் அதை சார்ஜ் அப்படின்னு தான் சொல்லுவோம், மின்னூட்டம்னு தான் சொல்லுவோம். அது எப்ப மூவ் ஆக ஆரம்பிக்குதோ அப்பதான் அதை வந்து மின்னோட்டம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகே ஓகேம்மா, நான் கிளாஸ்க்கு போறேன் நானு. let us go to the class once again. இப்போ மின்னோட்டத்தினுடைய விளைவுகள், அந்த மின்னோட்டம் இருக்கிறதுனால என்னென்ன விளைவுகள்லாம் இருக்குது அப்படின்றத பாக்குறோம். நம்ம மொத்தம் 3 விளைவுகள் இருக்குது. இத பக்க எண் 31ல நீங்க பார்க்கலாம். பக்க எண் 31ல பார்க்கலாம். அதாவது வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா 31ல மொத்தம் 3 விளைவுகள் இருக்குது. ஒண்ணு வந்து காந்த விளைவு, இன்னொன்னு வெப்ப விளைவு, இன்னொன்னு வேதி விளைவு. மொத்தம் 3 விளைவுகள் இருக்குது. காந்த விளைவு, வெப்ப விளைவு, வேதி விளைவு. நீங்க செஞ்சு பார்க்கணும் அப்படின்றதுக்காக ரொம்ப சிம்பிளா சாதாரணமா ஒரு ஆணி எடுத்துக்கோங்க, சாதாரண இரும்பு ஆணி. அந்த இரும்பு ஆணியில நம்ம வைண்டிங் வயர் இருக்குல்ல, வைண்டிங் பண்ற வயர் அப்படிங்கிறது வந்து மிக்சி, கிரைண்டர் அதுல எல்லாம் ரிப்பேரா போச்சுன்னா அந்த கடையில போய் ரிப்பேர் பண்ணுவாங்க. ஸோ அந்த வயரை கொஞ்சம் ஒரு அடிக்கு வாங்கிக்கோங்க. வீட்டுல இருக்கக்கூடிய சாதாரண ஒரு இரும்பு ஆணி எடுத்துக்கோங்க. இந்த இரும்பு ஆணியில அந்த வயர் நல்லா சுத்திட்டு அந்த 2 எண்டு இருக்கும்ல, அந்த வயரோட 2 எண்டு, அந்த 2 எண்டையும் எடுத்து சாதாரண வீட்டுல இருக்கக்கூடிய அந்த ரிமோட் கண்ட்ரோல் பேட்டரி இருக்குல்ல, இந்த ரிமோட் பேட்டரியில நீங்க வச்சாலே போதும், அந்த இரும்பு ஆணி காந்தமா மாறிடும். இதுக்கு என்ன அர்த்தம்? நான் ஃபாஸ்டா போறேன், நிறைய நெட்வொர்க் ப்ராப்ளமா இருக்கலாம், அதனால திரும்ப சொல்றேன் நானு. மின்னோட்டத்துக்கு காந்த விளைவுன்னு ஒண்ணு இருக்குது. மின்னோட்டம் ஓட ஆரம்பிச்சாலே அதை சுத்தி ஒரு காந்தம் இருக்கிற மாதிரி இருக்கும். நம்ம காந்தத்தை வச்சு நிறைய விளையாடி இருப்போம். நம்ம காந்தத்தை ஒண்ணு ஒட்ட வச்சா ஓட்டும், விலைக்கு ஓடும், அதை பார்த்துருப்போம் நம்ம. இப்போ சாதாரணமா வீட்டுல ஒரு இரும்பு ஆணி எடுத்துக்கோங்க. அந்த இரும்பு ஆணியை நல்லா ஒரு வயரை வச்சு சுத்துங்க. எந்த வயரு? சாதாரண நம்ம வைண்டிங் வயர், அந்த வயரை தான் எடுக்கணும், மற்ற வயரை நீங்க எடுக்க கூடாது. எடுத்தீங்கன்னா உங்களுக்கு அவ்வளவா எஃபெக்ட் கிடைக்காது. அதனால வைண்டிங் கடையில இருக்கக்கூடிய அந்த வயரை ஒரு அடிக்கு அன்னைக்கு கொடுங்கன்னா கண்டிப்பா கொடுப்பாங்க. அதை நீங்க எடுத்து நீங்க சுத்தி பாருங்க. நீங்க சுத்தி நல்லா ஸ்ப்ரிங் மாதிரி நல்லா சுத்திக்கணும். ஸ்ப்ரிங் மாதிரி நல்லா சுத்திட்டு நிறைய உங்களால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு சுத்தி நல்லா நிறைய சுத்திட்டு அந்த ஆணியை ஃபுல்லா சுத்திட்டு அந்த 2 எண்டு இருக்கும், 2 வயரோட முனை இருக்கும்ல, அந்த 2 எண்டையுமே எடுத்து ரிமோட் கண்ட்ரோல்ல உள்ள பேட்டரியை எடுத்து நீங்க ஜஸ்ட் மேலே கீழே வச்சு நீங்க ஜாயின் பண்ணி பிடிச்சிக்கிட்டீங்கன்னா அந்த ஆணி காந்தமா மாறிடும். அந்த காந்தத்தை எடுத்து இங்க தாராளமா நீங்க பக்கத்துல ஒரு சின்ன ஒரு பின்னு, சட்டைக்கு மாத்திர பின் இருக்கு இல்லையா, பின்னு, அப்புறம் ஸ்டாப்லர் பின் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வச்சு ஒட்ட வச்சீங்கன்னா கண்டிப்பா வந்து ஒட்டும். இதை நீங்க தெரிஞ்சுக்கலாம். இதான் வந்து மின்னோட்டத்தினுடைய காந்த விளைவு. மின்னோட்டம் இருக்கிறதுனாலே அங்க கண்டிப்பா காந்தம் இருக்கும். அதே மாதிரி மின்னோட்டம் இருக்கனாலே வெப்பம் இருக்கும். நீங்க ஸ்கிரீன்ல பாத்தீங்கன்னா தெரியும், ஒரு அயன் பாக்ஸ், எலக்ட்ரிக் அயன் பாக்ஸ் இருக்குது. சுவிட்ச் போட்டவொடனே உங்களுக்கு என்ன ஆகுது? உங்களுக்கு ஹீட் கிடைக்குது. ஹீட், வெப்ப விளைவு. இதான் வந்து வெப்ப விளைவு. இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா வேதி விளைவுன்னு ஒண்ணு சொல்லுவாங்க. வேதி விளைவு. அது என்ன சார் வேதி விளைவு? வேதி விளைவுன்னு சொன்னா இப்ப ஸ்கிரீன்ல வேதி விளைவுன்னு ஒண்ணு போட்டிருக்கிறாங்க. இதுல ஒண்ணு சொல்றேன் நானு. உங்களுடைய பெண் பிள்ளைகள்லாம் அல்லது அம்மாமார்கள், பெண் பிள்ளைகள்லாம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அந்த தீபாவளி டைம் தான் அஃப்கோர்ஸ், அடுத்த வாரம் தீபாவளி வரப்போகுது. ஸ்டூடெண்ட்ஸ் கவனிங்க. நீங்க
டைம் இட்ஸ் 1 hour 7 minutes தாண்டி போயிட்டு இருக்கு. ஓகேமா. ஸோ அந்த மாதிரி போயிட்டு இது வந்து மின்னோட்டத்தின் வேதி விளைவு. இந்த வேதி விளைவு எடுத்தனா இப்போதைக்கு கிளாஸ் பார்த்தலாமா? நான் அடுத்த ஸ்லைடு போறேன். நான் ஸ்லைடு முடிச்சிருக்கு. இப்போதைக்கு 3 விளைவுகள் இருக்குது, அதை மட்டும் பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் ஸ்லைடு போறேன். என்னன்னா மின் உருகி. மின் உருகின்றது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா வீட்டுல வந்து ஃபியூஸ் வயர் இருக்கும் இல்லையா? இந்த ஃபியூஸ் வயர் தான் வந்து பாத்தீங்கன்னா மின் உருகின்னு சொல்லுவாங்க. இந்த மின் உருகியை பத்தி பாத்துக்கோங்க. இந்த மின் உருகின்றது நம்ம வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய அனைத்து மின் பொருள்களையுமே காப்பாற்றக்கூடிய ஒரு கருவி, ஒரு விஷயம். அதனால மின் உருகினா ஜஸ்ட் ஃபியூஸ்க்கு பேர் தான் வந்து மின் உருகின்னு பேசுறாங்க. மின் உருகி நல்லதா கெட்டதான்னு கேட்டீங்கன்னா அது ரொம்ப ரொம்ப நல்லதுக்கான ஒரு விஷயம். எப்படி நல்லது அப்படின்றத அடுத்த வரக்கூடிய வகுப்புகளில் பார்க்கலாம், அல்லது மெட்டீரியல்ஸ் தரேன்னு நீங்க படிச்சுக்கோங்க நீங்க. ஸோ அடுத்த ஸ்லைடு போறேன் நான். நினைவில் கொள்வோம். இந்த ஸ்லைடை கண்டிப்பா நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. இது பக்க எண் வந்து 37 38 புத்தகத்துல 37 38 இந்த பாடத்தினுடைய மொத்த பாடத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா சுருக்கமான ஒரு விஷயம் கொடுத்துக்கிறாங்க. கண்டிப்பா மாணவர்கள் இதை நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இதை நீங்க படிச்சு பார்த்துக்கோங்க. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல நிறைய விஷயங்கள் இதுல கொடுத்துக்கிறாங்க, நீங்க தெரிஞ்சுக்கோங்க. நீங்க பக்க எண் 37 38 பக்க எண் 37 38 நீங்க மாணவர்கள் நோட் பண்ணிக்கோங்க. நினைவில் கொள்வோம்ன்ற விஷயங்கள் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ கண்டிப்பா அது நீங்க முக்கியமானது. அப்புறம் மின்னோட்டவியலின் முக்கிய அளவுகள் மற்றும் அவற்றின் அலகுகள் இதை நீங்க நோட் பண்ணிக்கோங்க. இது வந்து கேள்விகள் கேட்பாங்க. மின்னழுத்த வேறுபாட்டினுடைய அலகு என்ன? வோல்ட். மின்னழுத்த வேறுபாட்டினுடைய அலகு என்ன? வோல்ட். அடுத்தது மின் ஓட்டம். மின் ஓட்டத்தினுடைய அலகு என்ன? ஆம்பியர். இது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல கண்டிப்பா கேட்பாங்க. மாணவர்கள் கண்டிப்பா இதை குறிச்சு வச்சுக்கோங்க. மின்னழுத்த வேறுபாடுக்கு அலகு வந்து வோல்ட், மின் ஓட்டத்தினுடைய அலகு வந்து ஆம்பியர். நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது மின் தடை. மின் தடையினுடைய அலகு வந்து ஓம். மின் ஆற்றலினுடைய அலகு கிலோவாட். அடுத்து மின் தடை எண். மின் தடை எண்ணினுடைய அலகு வந்து ஓம் மீட்டர். அடுத்து மின் கடத்து திறன், அதனுடைய அலகு சீமன்ஸ் பெர் மீட்டர் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. மாணவர்கள் கண்டிப்பா இதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. கண்டிப்பா இது உங்களுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல கண்டிப்பா தேவைப்படும். இதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஏற்கனவே ஒரு ஃபார்முலா ஒன்று சொன்னேன், I = Q/T ஒரு ஃபார்முலா சொன்னேன். அதுல கேட்பாங்க. ஹேண்ட் ரைஸ் பண்ற மாணவர்களுக்கு கிளாஸ் முடிஞ்ச உடனே கண்டிப்பா ஆன்சர் பண்றேன். ஒவ்வொருத்தருக்கா ஆன்சர் பண்றேன். கடைசி வரைக்கும் கிளாஸ்ல இருக்கிறவங்களுக்கு தனித்தனியா ஆன்சர் பண்றேன். மணி இப்ப 12:10 ஆகுது. இன்னும் 10 நிமிஷத்துல கிளாஸ் முடிஞ்சிடும். ஓகே. அடுத்தது நெக்ஸ்ட் பாயிண்ட் ஆஃப் வியூ, கணக்குகளை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால இந்த இதையுமே கண்டிப்பா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நல்லா ஜூம் பண்ணி அந்த அலகுகளை நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. 10 மடங்கு, முன்னீடு, குறியீடுன்னு சொல்லி ஒண்ணு போட்டுக்கிறேன் நானு. இந்த மெட்டீரியல்ஸை நான் அனுப்பவும் செய்யறேன் நானு. ஆனா கண்டிப்பா இதை நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா கணக்குகள் செய்யறதுக்கு ரொம்ப முக்கியம். இது 11ஆம் வகுப்புல 9ஆம் கிளாஸ்ல இருந்துச்சு. 9ஆம் கிளாஸ்ல இருக்கக்கூடிய புத்தகத்துல இது இருக்குது. அதை நான் வந்து எடுத்து ரெஃபர் பண்ணி போட்டுக்கிறேன். கண்டிப்பா இது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல கண்டிப்பா கேட்பாங்க, குறிச்சு வச்சுக்கோங்க. இதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. அடுத்து ஏன்னா இது கணக்குகளை அறிந்து கொள்ளும் முன்னுன்னு போட்டுக்கிறேன் நான். இது இருந்தா தான் நம்ம கணக்குகளை திறம்பட போட முடியும். ஏற்கனவே மில்லி ஆம்பியர், மைக்ரோ ஆம்பியர்னு ஸ்டார்டிங்ல ஒரு ஸ்லைடு ஒன்று பார்த்தோம். அதுல இருந்தும் அதுவும் இதுவும் கொஞ்சம் சம்பந்தம் உடையது, அதனால குறிச்சு வச்சுக்கோங்க. அடுத்த ஸ்லைடு போறேன் நான். சில கேள்விகள். இப்போ உங்களுடைய புத்தகத்துல ஒரு சில கேள்விகள் இருக்காங்க. அந்த கேள்விகளுக்கான விடைகளை பார்க்க போறோம். கீழே கொடுக்கப்பட்டுள்ள மின்சுற்றில் X என குறிப்பிடப்பட்டுள்ள புள்ளியை வினாடிக்கு 10 அலகுகள் கொண்ட மின்னூட்டம் கடத்தி செல்கிறது எனில் அம்மின்சுற்றில் செல்லும் மின்னோட்டத்தின் அளவு என்ன? இங்கிலீஷ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு மின்சுற்று படம் போட்டுக்கிறோம். அந்த மின்சுற்று படத்துல ஒரு பேட்டரி இருக்குது, ஒரு அம்மீட்டர் இருக்குது, ஒரு பல்ப் இருக்குது, ஒரு ஸ்விட்ச் இருக்குது. இதுல கரெக்டா அந்த ஒரே ஒரு புள்ளியில 10 அலகுகள் கொண்ட மின்னூட்டம் வந்து ஒரு வினாடிக்கு போகுது. 1 செகண்ட்ல 10 மின்னூட்டம் வந்து போகுது. அப்போ மின் ஓட்டம் எவ்வளவு அப்படின்னு கேக்குறாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் இப்ப நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ஃபார்முலா என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் ஃபர்ஸ்ட் சொன்னேன் I = Q/T. I = Q/T. சாரி ஸ்டூடெண்ட்ஸ், நான் இதை வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு செஞ்சு காட்டல, நான் வாயில தான் சொல்றேன். நான் கண்டிப்பா நோட் பண்ணுங்க. கையில பேனா பென்சில் வச்சிருப்பீங்க, நீங்க குறிச்சுக்கோங்க. I = Q/T. இதுல I அப்படின்றது மின் ஓட்டம். ஏற்கனவே செகண்ட் ஸ்லைட்ல உங்களுக்கு காமிச்சேன் நான். I = Q/T. ஐனா மின் ஓட்டம், Qனா மின் ஊட்டம், Tனா டைம், காலம். இப்போ இங்க மின் ஓட்டம் எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. அப்ப Q/T. Qனா என்னது? 10 அலகுகள் மின்னூட்டம் போகுது. பை டைம் T. T எவ்வளவு? 1 செகண்டுக்கு போகுது. கேள்வியில பாருங்க, 1 செகண்டுக்கு. அப்ப 10/1 எவ்வளவு? 10 ஆம்பியர். ஸோ விடை வந்து பாத்தீங்கன்னா 10 ஆம்பியர். விடை வந்து 10 ஆம்பியர்.
ஸோ இந்த கேள்விக்கு விடை வந்து 10 ஆம்பியர். நோட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் ஸ்லைடு. வந்து பாருங்க, கீழே கொடுக்கப்பட்டுள்ள மின் சுற்றில் எந்த சாவியை இங்க அந்த மின் சுற்றுல அந்த மின் சுற்றை ஜூம் பண்ணி வச்சுக்கோங்க. அதுல எல் அப்படின்னு ஒரு சாவி இருக்குது, எம் அப்படின்னு சொல்லி ஒரு சாவி இருக்குது, என் அப்படின்னு சொல்லி ஒரு சாவி இருக்குது. இதுல எந்த சாவியை நம்ம கிளிக் பண்ணோம்னா பல்பு வந்து எரியும் அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. ஸோ இப்ப எல் அப்படின்ற கேபிட்டல் எல் அப்படின்ற அந்த சாவியை நீங்க லாக் பண்ணீங்கன்னு சொன்னா பல்பு எரிய ஆரம்பிச்சிடும். ஏன்னா அந்த பாசிட்டிவ்ல ஆரம்பிச்சு எல் வழியா கரண்ட் போய் பல்புக்கு ஃபுல்லா அந்த சுற்று மூடிய சுற்றா மாறிடும். கீழே எம் அப்படின்றதும் என் அப்படின்றதும் திறந்திருந்தா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. எல் அப்படின்றது மூடிட்டாலே உனக்கு அங்க கரண்ட் ஓட ஆரம்பிச்சிடும், பல்பு எரிய ஆரம்பிச்சிடும். சரி, இப்போ எல்லை விட்டுருங்க. நீங்க இப்போ எல் வந்து திறந்திருக்குது, எம்மை மட்டும் க்ளோஸ் பண்ணுங்க. எம்மை மட்டும் க்ளோஸ் பண்ணீங்கன்னா என் திறந்திருக்குது, எல்லும் திறந்திருக்குது. அப்ப கண்டிப்பா கரண்ட் ஓட வாய்ப்பு இல்லை. அப்ப எம் மட்டும் இருந்துச்சுன்னா கரண்ட் ஓடாது. அதே மாதிரி எண் மட்டும் இருக்குதுன்னு கேட்டா கரண்ட் ஓடுமா? ஓடாது. ஏன்னா எம்மு திறந்திருக்குது. அப்போ எம்மும் எண்ணும் ரெண்டுமே மூடி இருக்கணும். எம்மும் எண்ணும் மட்டுமே ரெண்டுமே மூடி இருக்கணும். ரெண்டு மட்டும் மூடி இருந்தா போதுமா? எம்மும் எண்ணும் மூடி இருக்கணும், இல்லாட்டி எள்ளு மூடி இருக்கணும். எல் மூடி இருந்துச்சுன்னா பல்ப் எரிய ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி எம்மும் எண்ணும் மூடி இருந்தா பல்ப் எரிய ஆரம்பிக்கும். ஸோ விடை என்னன்னு கேட்டீங்கன்னா சாவி எல் அல்லது எம் மற்றும் என். ஆப்ஷன் இஎன்னா தான் வந்து விடை. இதுல வந்து நீங்க நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா எல் மட்டும் க்ளோஸ் ஆயிருந்தாலும் பல்ப் எரியும், எம்மும் எண்ணும் க்ளோஸ் ஆயிருந்தாலும் பல்ப் எரியும். அப்போ எல் அல்லது எம் மற்றும் என் மூடினால் மின் சுற்றுல பல்ப் எரிய ஆரம்பிக்கும். அடுத்த கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து கொஸ்டினை காணுமே, சாரி, எடுத்தோன்னா முதல்ல நான் தப்பா கொடுத்துட்டேன். நான் ஆன்சர் ஏற்கனவே கொடுத்துட்டேன் நான். ஸோ இந்த இடத்துல வந்து ஆன்சர் லேட்டா கொடுத்துருக்கணும், ஆன்சர் முன்னாடியே கொடுத்துட்டேன். ஓகே பாருங்க, சிறிய அளவிலான மின்னோட்டங்கள் மில்லி ஆம்பியரில் அளக்கப்படுகிறது எனில் 0.25 ஆம்பியர் அப்படின்றது வந்து மின்னோட்டத்தை மில்லி ஆம்பியரில் கூறுங்கன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு 250 மில்லி ஆம்பியர் தான் ஆன்சர். தான் ஆன்சர். அது என்ன எப்படி அப்படின்ற விஷயங்கள்ல நம்ம கணக்குகள்ல பின்னாடி பார்க்கலாம் நம்ம. ஏன்னு கேட்டீங்கன்னா அதுக்கு டைம் ரொம்ப ஷார்ட்டா இருக்குது. இப்போதைக்கு 250 மில்லி ஆம்பியர் அப்படின்றத குறிச்சு வச்சுக்கோங்க. ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி அந்த கணக்குகளை பார்க்கும் முன், கணக்குகளை செய்யும் முன்னு போட்டு ஒரு 9ஆம் கிளாஸ்ல இருந்து ஒரு அட்டவணையை எடுத்து உங்களுக்கு கொடுத்தேன்னு சொல்லி சொன்னேன் பாருங்க, ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வைக்க சொன்னேன் பாருங்க, அதை குறிச்சுக்கோங்க. அதை வச்சுதான் கண்டிப்பா நம்ம கணக்குகளை செய்ய முடியும். ஸோ அடுத்த கேள்வி இதுவுமே இது தப்பா தான் கொடுத்துக்கிறேன் நான். அதாவது ஆவண ஆன்சர் முதலே வந்துருச்சு உங்களுக்கு. கீழ்காணும் எந்த மின் சுற்றில் மின் விளக்குகள் தொடர் இணைப்பில் இணைக்கப்பட்டுள்ளது? ஆவண்ணா தான் ஆன்சர். ஸோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா புத்தகத்துல இருக்கக்கூடிய வினாக்கள் தான். புத்தகத்துல இருக்கக்கூடிய வினாக்கள்ல அந்த மாதிரியான டைப்ல தான் கேள்விகள் கேட்பாங்க, நோட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் ஸ்லைடு. இது வந்து புத்தகத்துல பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு கேள்வி. இந்த புத்தகத்துல மரபு கையில புத்தகம் இருக்கிறவங்க வச்சுக்கோங்க. அதை ஆன்சர்ஸ் நான் இப்போ ஒவ்வொன்றா சொல்ல போறேன் நான், நோட் பண்ணிக்கோங்க நீங்க. ஸோ கடைசி அதுல ஒரே ஒரு கணக்கு மட்டும் கேள்வியா இருக்குது, அது கணக்கா இருக்குது. ஒரே ஒரு கேள்வி மட்டும் கணக்கா இருக்குது, அந்த கணக்கு மட்டும் பார்க்க போறோம் நம்ம. இப்போ மரபு மின்னோட்டத்தின் திசை எலக்ட்ரான் பாயும் திசைக்கு டேஷில் அமையும். கண்டிப்பா நான் ஆரம்பத்திலேயே உங்களுக்கு நான் சொன்னேன் நான், மின்னோட்டத்தினுடைய திசை எந்த திசையில இருக்கும்னு சொன்னேன் நான். உங்களுக்கு நீங்களே ரெஃபர் பண்ணி பாருங்க பார்ப்போம். மின்னோட்டத்தினுடைய திசைன்னு சொன்னாலே எலக்ட்ரான்கள் எந்த திசையில இருக்குதோ அதுக்கு எதிர் திசையில. கரெக்ட். சோ எதிர் திசையில் கேள்வி போட்டிருக்காங்க. எலக்ட்ரானின் பாயும் திசைக்கு எதிர் திசையில் அமையும். அதான் வந்து மரபு மின்னோட்டத்தினுடைய திசை. இரண்டாவது கேள்வி என்னன்னு பாருங்க, ஓரலகு கூலும் மின்னூட்டமானது 625 × 10⁻16 எலக்ட்ரான்கள் அல்லது புரோட்டான்களை கொண்டிருக்கும் அப்படின்னு போட்டிருக்கிறேன். இந்த 625 × 10⁻16 கணக்கு, இந்த வேல்யூ எப்படி வந்துச்சுன்றதை இப்ப நான் சொல்ல போறேன் நான், இந்த 3 கேள்விகளுக்கும் விடைய சொன்னதுக்கு அப்புறமா. அடுத்தது, மின்னோட்டத்தை அளக்கக்கூடிய கருவி என்ன கருவி? அம்மீட்டர். ஓகே, நோட் பண்ணிக்கோங்க. மின் ஓட்டத்தை அளக்கக்கூடிய கருவி அம்மீட்டர். அப்ப மின்னழுத்த வேறுபாட்டை அளக்கக்கூடிய கருவி வோல்ட் மீட்டர். ஞாபகம் வச்சுக்கோங்க, இங்க நான் குறிப்பிடல, நோட் பண்ணிக்கோங்க. மின் ஓட்டத்தை அளக்கக்கூடிய கருவி அம்மீட்டர். வோல்ட் மீட்டரை மின்னழுத்த வேறுபாட்டை அளக்கக்கூடிய கருவி வோல்ட் மீட்டர். ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது, மின் கடத்து பொருள்களில் எலக்ட்ரான்கள் அணுக்களோடு தளர்வாக பிணைக்கப்பட்டிருக்கும். மின் கடத்து பொருள்கள்ல எலக்ட்ரான்கள் வந்து தளர்வாக பிணைக்கப்பட்டிருக்கும். மின் கடத்து திறனின் எஸ்ஐ அலகு, ஏற்கனவே ஒவ்வொன்றுக்கும் எஸ்ஐ அலகு போட்டோம் நம்ம. மின்னழுத்த வேறுபாட்டுக்கு எஸ்ஐ அலகு என்ன, மின் ஓட்டத்துக்கு எஸ்ஐ அலகு என்ன, மின் ஆற்றலுக்கு எஸ்ஐ அலகு என்ன, மின் தடைக்கு எஸ்ஐ அலகு என்ன, மின் கடத்து திறனுக்கு எஸ்ஐ அலகு என்ன, ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியா போட்டிருக்கிறோம்.
அதை நோட் பண்ணிக்கோங்க. இப்போதைக்கு அந்த 2வது கணக்கு 625 × 10⁻16 அது எப்படி வந்துச்சு அப்படின்றத பார்க்க போறோம். ஓரலகு கூலும் மின்னூட்டமானது ஏறக்குறைய டேஷ் புரோட்டான்கள் அல்லது எலக்ட்ரான்களை கொண்டிருக்கும். இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இந்த ஃபார்முலாவை பயன்படுத்தணும். ஸ்கிரீன்ல பாருங்க, Q = N × E அப்படின்னு சொல்லி ஒரு ஃபார்முலா போட்டிருக்கிறேன். இந்த ஃபார்முலாவை நோட் பண்ணிக்கோங்க. Q = N × E. Q அப்படின்றது மின்னூட்டம், N அப்படின்றது மின்னூட்டங்களினுடைய எண்ணிக்கை. அடுத்து மாணவர்கள் லைன்ல போன்ல வர்றாங்க, நான் வெயிட் பண்ணுங்க. நான் உங்களை கவனிக்கல. நான் செஷன் ஸ்டார்ட் பண்ண போறேன். நான் ஆன்சர் டவுட் கிளியரன்ஸ் செஷன் ஆரம்பிக்க போறேன். நான் இதை முடிச்ச உடனே ஆரம்பிக்க போறேன். நீங்க மாணவர்கள் ஸ்கிரீன்ஷாட் எடுக்க வேண்டியது எடுத்துக்கோங்க. இந்த இது முடிஞ்ச உடனே கண்டிப்பா ஃபுல்லான ஆன்சர் வந்த உடனே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. Q = N × E. Qன்றது மின்னூட்டம், என்னன்றது எண்ணிக்கை, அந்த மின் ஊட்டங்களின் எண்ணிக்கை, இந்த சார்ஜ், நம்பர் ஆஃப் சார்ஜஸ். ஈன்றது வேல்யூ வந்து 1.6 × 10⁻19 கூலும். ரைட்டு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஃபார்முலா வந்து பாருங்க, இங்க ஒரு கூலும் மின்னூட்டமானதுன்னு கேட்டுக்கிறாங்க. ஒரு கூலும் மின்னூட்டமானது. அப்ப மின்னூட்டம் Qன்ற இடத்துல 1ன்னு போட்டுக்கோங்க. 1C 1. ஃபார்முலால Q அப்படின்ற இடத்துல 1 போட்டுக்கோங்க. 1 = N × E. N நம்மளுக்கு தெரியாது, ஏன்னா எத்தனை எலக்ட்ரான்கள் அல்லது எத்தனை புரோட்டான்கள் தான் கேட்டிருக்கிறாங்க. அப்ப என்ன தான் உங்களுக்கு தெரியணும். உங்களுக்கு E வந்து வேல்யூ தெரியும், 1.6 × 10⁻19 அப்படின்னு சொல்லிக்கிறேன் நான். அது என்ன சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரே ஒரு எலக்ட்ரான் அல்லது ஒரே ஒரு புரோட்டானோடைய மின்சுமை. ஒரே ஒரு எலக்ட்ரான் அல்லது ஒரே ஒரு புரோட்டானோடைய மின்சுமை. அதை நாங்க போட்டிருக்கிறேன் நான். இப்போ ஜஸ்ட் எண்ணுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஈக்குவேஷனை ரீஅரேஞ்ச் பண்றீங்க அப்படின்னு சொன்னா N = 1/1.6 × 10⁻19 இருக்கும். இந்த 10⁻19ன்றது கீழே டினாமினேட்டர்ல இருக்குது, பகுதியில இருக்குது. பகுதியில் இருக்கக்கூடிய 10⁻19 நியூமரேட்டர் மேல வந்துச்சு, தொகுதிக்கு வந்துச்சுன்னா 10⁻+19 மாறிடும். 1/1.6 நீங்க வகுத்து போட்டீங்கன்னா விடை வந்து 0.625. 1/1.6 வகுத்து போட்டீங்கன்னா 0.625. அப்போ 1/1.6க்கு விடை வந்து 0.625. அந்த இன்ட்டு சிம்பிள் அப்படியே வந்துருச்சு. 10⁻−19 +19 மாறிடுச்சு. ஏன்னா அது தொகுதிக்கு போயிருச்சு. 10⁻19ங்கிறத 10⁻16 10⁻3 மாத்திக்கலாம்னு சொல்லி உங்களுக்கு தெரியும். ஏன்னா மேக்ஸ் நீங்க படிச்சிருப்பீங்க. 10⁻19ங்கிறத 10⁻16 10⁻3 நீங்க மாத்திக்கலாம்னு உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு. அப்போ இது ரெண்டும், அப்போ இப்ப நீங்க வந்து பாருங்க, இந்த 10⁻3னா 1000 அர்த்தம். அந்த 1000த்தை 0.625 பெருக்கணும்னா 625 இன்ட்டு 10⁻16 அப்படியே இருக்குது. அதனால விடை வந்து பாத்தீங்கன்னா 625 × 10⁻16. இப்படித்தான் அந்த கேள்விக்கு விடை வந்துச்சு.